போற்றுதலுக்குரிய எங்கள் ஐயா நல்லி குப்சாமி செட்டியார் அவர்களுக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் நிறுவனத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அதனுடைய நிர்வாக தலைவர் மற்றும் நிர்வாக டைரக்டர்ஸ் மற்றும் தமிழ்நாட்டின் இரத்த நாளமாக ஓடிக்கொண்டே இருக்கிற ஃபாஸ்ட் ட்ராக் ஓட்டுநர்களுக்கும் எங்களோடு உரையாற்ற வருகை தந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே நான் ஓட்டுநர்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும். நான் கனடா போய் ஒரு வாரம் தங்கி பேசினதுக்கு காரணம், இங்கே யாரோ டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு டிரைவர். நம்புவீங்களா? உங்களை ஐஸ் வைக்கிறதுக்கு எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நான் எந்த தொகுதியிலையும் நிற்கிறதா இல்லை. திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன சொன்னார், நீங்கள் கனடா வரீங்களா பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்டார். நான் அப்போ போதுமான அளவு இவ்வளவு புகழ் கிடையாது. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். என்னை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. நாங்கள் கனடாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோம், எல்லா கோயிலும் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு டெம்போ ட்ராவலர் வண்டி ஒன்று புக் பண்ணோம். அவர் சொன்னது. நாங்கள்லாம் போகும்போது பாட்டு போடுவோம், அது போடுவோம், இது போடுவோம், ஒரே அதை போடு இதை போடுன்னு சண்டை நடக்கும். அப்போ இந்த ஓட்டுநர் சொன்னார், சார் நீங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க, பயனுள்ளதாக ஒரு விஷயம் நான் போடுறேன், பிடிச்சிருந்தா கேளுங்க, இல்லாட்டி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பேச்சை போட்டார். நாங்கள்லாம் சண்டையை விட்டுட்டு ஒரு வாரமும் அப்புறம் பயணம் பண்ணுற போது தொடர்ந்து உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த மனுஷன் இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, இவரை கனடாவுக்கு கூப்பிட்டா என்ன அப்படின்னு உங்களை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு என் வாழ்க்கையில் நான் போகாத நாட்டுக்கு நான் போக வைத்தது ஒரு ஓட்டுநர். போகும்போது அவர்களுக்கு போட்டுக்கொண்டு வந்த அந்த சிடி, என்னோட சிடியை ப்ளே பண்ணதுனால அது என் லைஃப்லேயே ஒரு பெரிய ப்ளே பண்ணிடுச்சு. அப்புறம் அந்த கனடா எனக்கு மிகப்பெரிய நண்பராக ஆயிட்டார் அவர். இது எதுக்கு சொல்ல வரேன், பல பேருடைய வாழ்வில் பலவிதமான நன்மைகளை செய்கிற உங்களோடு நான் ஒரு 1.5 மணி நேரம் கழிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. ரெண்டாவது, நான் நேரடியாக பட்டிமண்டபம் தலைப்பு இதெல்லாம் தாண்டி உங்களுக்கும் மக்களுக்கும் இடையில பயன்படக்கூடிய 2 செய்தியை சொல்லிட்டு, கால அவகாசம் எங்களுக்கு ஒரு எல்லை நெருக்கம் இருக்குது. இன்னும் ஐயா மாதிரி அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க நேரத்தையும் வீண் பண்ணக்கூடாது. அதனால் உரிய நேரத்தில் நாங்கள் முடித்து கையில் கொடுத்தோம். நான் வந்தோடனே முதல்ல கேட்பேன், எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு தான் கேட்பேன். முதல்ல ஒன்று, என்ன தொழில் பார்க்குறோமோ அந்த தொழிலை கடவுளாக நினச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இது ஒன்றை மனசில் வச்சுங்க. இது ஏதோ வயிற்று பழப்புக்கு பார்க்குறோம், வேறு வழி இல்லை, அதனால இதை பார்க்குறோம், இது என்ன ஒரு பெரிய தொழில் அப்படின்னு நம்ம பார்க்குற தொழிலை அலட்சியமாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் நமக்கு அன்னதாத்தா, அதுதான் நமக்கு சாப்பாடு கொடுக்குது, அதுதான் நமக்கு இருப்பை கொடுக்குது. மனைவி மக்களை கௌரவமாக வச்சுக்கிறதுக்கு அதுதான் துணையாக இருக்குது. அப்போ நம்ம பார்க்குற தொழிலை கடவுள் மாதிரி நேசிக்கணும். சார், எம்ஆர் ராதா எவ்வளோ பெரிய நடிகர்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள பற்றி ஒரு செய்தி நான் கேட்டது, எம்என் ராஜம் அவர்கள் நாங்கள் மலேசியா போயிருந்த போது வந்திருந்தாங்க அம்மா. அப்போ ஒன்றா டிஎம் சௌந்தரராஜன் எல்லாருக்கும் ஒரு பாராட்டு விழா மலேசியாவில். ஒரே வண்டியில் போகிறோம், எல்லாருமா ஒன்றா போகிறோம். அம்மா, உங்கள் வாழ்க்கையில் சினிமா ஷூட்டிங்கில் நடந்த ஒரு நல்ல சம்பவம் சொல்லுங்கம்மா அப்படின்னு. இப்படி தான் நான் மேட்டர் சேகரிப்பேன், அங்கங்கே அரிச்சுக்குவேன். அதனால் கேட்டேன், சொல்லுங்களேம்மா ஒரு நல்ல சம்பவம் சொல்லுங்கம்மா அப்படின்னு. எம்என் ராஜன் சொன்னாங்க, தம்பி ரத்த கண்ணீர் படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. பார்த்துருக்கோம். அதில் அண்ணன் எம்ஆர் ராதா ஒரு குஷ்டரோகியாக வருவார். ஆமாம். ஒரு சீன் கவனிச்சிருக்கீங்களா? என்ன, அவர் குஷ்டரோகியாக அப்படியே எம்என் ராஜத்தை துரத்திக்கிட்டே வருவார். அடியே காந்தா, இதுதான் எம்ஆர் ராதாவோட டயலாக், அடியே காந்தா அப்படின்னு. மற்ற ஊரில் இதுக்கே கை தட்டுவாங்க. சரி போகிறோம், அதனால ஒன்றும் இல்லை. அவர் அடியே காந்தான்னு சொன்ன உடனே அந்த அம்மா பின்னாடி ஓடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இவர் வர வர அப்படியே வருவார். அந்த அம்மா கிட்ட அந்த ஒரு பெரிய கவுன் போட்டிருப்பாங்க. அப்போ மான் மாதிரி அவங்க இருந்த காலம், எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்குல்ல, மான் மாதிரி இருந்த காலம். கிட்டு அப்படியே படியில் பின்னாடி ஓடுவாங்க அப்படியே எம்என் ராஜ். இவர் கிட்டக்க போய் அப்படியே தொட போவார், காமத்தினால அவங்கள தொட போவார். அவங்க அருவருப்பாக இருக்கும் குஷ்டரோகி அப்படின்னு. இந்த சீனை டைரக்டர் சொல்கிறார் எம்என் ராஜ் அம்மாட்ட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எம்ஆர் ராதா கிட்டக்க வந்தோன்னா மூஞ்சியில் அப்படி எட்டி உதைக்கணும், ராதா கீழே போய் விழணும், இதான் சீன், டேக் போகலாம் அப்படின்னு. எம்என் ராஜன் கேட்டாங்க, என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், அவர் எவ்வளோ பெரிய நடிகர், அவரை போய் நான் காலால் எட்டி உதைக்கிறதா? நடக்காது, இந்த சீனே வேண்டியதில்லை, எடுத்துருங்க, இந்த சீன் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு. அப்போ எம்ஆர் ராதா சொன்னாரா, ஏய் துட்டு வாங்கல
திட்டுவாங்களே. நீ வாங்குற துட்டுக்கு உதைக்கணும், நான் வாங்குற துட்டுக்கு உதப்படணும். உதே, நல்லா உதே, இஷ்டம் போல உதே. இதான் எம்ஆர். அண்ணே எப்படி நான் வேணா ஒன்று பண்ணுறேன்னே, அப்படி உதைக்கிற மாதிரி காலை நீட்டுறேன், கேமரா எடுத்துக்கிட்டோம். நீங்கள் முகத்தை திருப்புற மாதிரி அடுத்த ஷாட்டுன்னு எடுத்துக்கலாமான்னா, வேணா துட்டு கொடுத்துமா ஏமாந்து போடுவான். உதே, மூஞ்சி மேலே உதே அப்படி. சார் இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம், ஷாட் ஆரம்பிக்குது, எம்என் ராஜத்துக்கு கூச்சம், எப்படி எம்ஆர் ராஜாவை உதைக்கிறது அப்படின்னு உதைக்கிற மாதிரி மெதுவாக உதைக்கிறாங்க. இவர் சொல்றாரு, ஷாட் ஓகே இல்லை, உதை சரியில்லை, நல்லா உதே, மூஞ்சி மேலே உதே. 7 தடவை ஷாட் எடுத்து 7ஆவது தடவை எம்என் ராஜா உதைச்ச உதையில படியிலேருந்து உருண்டு கீழே விழுந்த எம்ஆர் ராஜா சொன்னாரா, ஷாட் ஓகே. என்ன அர்த்தம்? நான் பெரிய நடிகன், என்னை யாரும் உதைக்க கூடாது என்று எண்ணினால் எம்ஆர் ராதா சாதாரண மனிதன். நான் பார்க்கிற வேலை மிக சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததால் தான் உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கிற கலைஞனாக எம்ஆர் ராதா அவர்களாலே மாற முடிந்தது. நாம் எந்த வேலை பார்த்தாலும் சரி, அது ஓட்டுநராக இருக்கலாம், துடைப்பவராக இருக்கலாம், பெருக்குபவராக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், முதல்வராக இருக்கலாம், ஆளுநராக இருக்கலாம். ஆளுநராக இருப்பதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது என்றாலும் ஆளுநராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என்ன, நான் பார்க்கிற வேலை எனக்கு உணவும் கௌரவமும் தருவதால், சரியான வார்த்தை, மானமோடு வாழ்வதற்கு துணை செய்வதால். இந்த உலகத்துல மானத்தை இழந்து வாழ்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நான் உழைச்சு நான் 10 காசு சம்பாதிக்கிறேன், நான் சௌரியமா இருக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதனால நாம் பார்க்கிற தொழிலை நேசிப்பதை ஒரு பழக்கமாக நாம வைத்திருக்கணும். அதுல ஓட்டுநர் அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன், திருவல்லிக்கேணி போனீங்கன்னா நம்ம ஊர் உலக புகழ்பெற்ற ஓட்டுநர் இருக்கார். யாரு? பார்த்த சாரதி. திருவல்லிக்கேணியில் இருக்கிற பெருமாள் யாரு? பார்த்த சாரதி ஓட்டுநர் தானே. அவரோட ஒரு பெரிய ஓட்டுநர் யார் இந்த உலகத்தில் இருக்க முடியும்? கடவுள். ஆனால் ஓட்டுநர் தானே சார். ஒரு குழந்தை பிளேனில் போயிட்டு இருந்தது, அந்த பிளேனில் டர்புலன்ஸ் வெதர்னு மேலேயும் கீழேயுமா ஆடுது, கவுந்து போகிற மாதிரி பெல்ட்லாம் போட்டுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு பைலட்டு. பக்கத்து சீட்டில் உட்காந்தவன் பெல்ட்லாம் போட்டு இந்த குழந்தை உட்காந்துருக்கிறத பார்த்து இதுக்கு தெரியல போல் இருக்குது, ஆபத்து என்னன்னு தெரியலன்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த குழந்தை பாட்டுக்கு ஒரு காமிக்ஸ் படிச்சுக்கிட்டே வந்தது. இந்த பிளேன் அந்த டர்புலன்ஸ் வெதர் தாண்டி போன உடனே அந்த பக்கத்து சீட்டில் இருந்தவர் கேட்டார், பாப்பா இப்போ என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியல, இது டர்புலன்ஸ் வெதரில் பிளேன் திடீர்னு கீழே கூட போயிடுமா, நீ பயப்படவே இல்லை, அப்படியே உட்காந்துருந்தியே அப்படின்னு. அந்த குழந்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பா கரெக்டாக வீட்டுக்கு கூட்டு போடுவார். அப்பாவா? வீட்டுக்கு போவ? யாருன்னா பிளேன் ஓட்டுறவர் எங்கள் அப்பா. யார் என்னை காப்பாற்றினாலும் காப்பாற்றணும், உங்களை காப்பாற்றணுமோ இல்லையோ, என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னார். நல்லா கவனிக்கணும். எல்லோருக்கும் தந்தை இறைவன் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினாரு, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அப்படின்னு. பல பேர் உயிரை காப்பாற்றி ஓட்டி கொண்டிருக்கிற நீங்கள் இறைவனுக்கு தானே சமம். அதனால்தான் பார்த்த சாரதியோட ஒப்பிட்டேன். பார்த்த சாரதி எப்படி உலகை ஓட்டி கொண்டு பல பேரை காப்பாற்றி கொண்டிருக்கிறாரோ, அப்படி நீங்கள் இன்றைக்கு பல பேரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிரசவம் எத்தனை விதமான சிக்கல் வாழ்க்கையில வருது, அதை ஓடி வந்து காப்பாத்துறது யாரு? மெட்ராஸ் சிட்டியில கார் வச்சிருந்தா கூட பார்க்கிங் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம். உங்களை நம்பினா தானே நாங்கள் சௌரியமாக போக முடியும், சௌரியமாக வர முடியும். எங்கள் வண்டி எங்கே பார்க் பண்ணி செல்ஃப் டிரைவிங் போகிறவங்களாம் வண்டி எங்கே நிறுத்திட்டு எங்கே நடந்து வருது? எத்தனை வசதி, எத்தனை வசதி சார். இதை ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு இங்கே கொண்டு வந்தவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர்களின் அதில் எனக்கு என்ன அதீத மகிழ்ச்சி தெரியுங்களா? வேறு பல டாக்ஸி நிறுவனங்கள் வெளிநாடு கொடுத்த தானம், இது சுதேசி சொந்த நிறுவனம், இந்த மண்ணின் மைந்தர்கள் உருவாக்கியது. இந்த மண்ணின் மைந்தர்களுடைய உழைப்பும் கற்பனையும் திரண்டு இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. மற்றைய நிறுவனங்களையும் இனி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல நிறுவனங்களை நடத்துவருடைய பர்சன்டேஜ் என்ன, இங்க ஓட்டுநர்களுக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எங்களை விட ப்ரொஃபஷனலா உங்களுக்கு தெரியும். இப்படி பல வகையில பல குடும்பங்களை விளக்கேற்றி வைத்திருக்கிற இந்த ஃபாஸ்ட் ட்ராக் நிறுவனத்தை மீண்டும் ஒரு முறை மனமாற வாழ்த்துகிறேன், மனமாற பாராட்டுகிறேன். நாம பார்க்கிற தொழிலை கண்ணுங்கருத்தமா பார்க்கணும்னு சொன்னேன். அமெரிக்கால ஒரு விமானம் விபத்தாயிற்று. அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விமானம் விபத்தானதுக்கு அப்புறமா திரும்பி கம்ப்ளீட்டா சர்வே பண்ணுவாங்க, எதனால இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏன் அப்படின்னு பாருங்க. விமானம் பறந்துகிட்டே இருக்கும்போது டாப் பறந்துடுச்சு. விமானம் மட்டும்தான் பறக்கணும், டாப் தனியா பறக்கலாமா? டாப் தனியா அப்படியே பறந்துடுச்சு, விபத்துக்குள்ளாயிடுச்சு.
கடைசியாக கண்டுபிடிச்சாங்க. வேற ஒரு தப்பும் கிடையாது. ஒரே ஒரு நட்டு கரெக்டாக போடல. ஒரே ஒரு நட்டு, அந்த நட்டு கரெக்டாக மாட்டாததுனால, அது சரியாக திருகாததால மேலே அது கழண்டு, அதனுடைய ஒரு பகுதி கழண்டுது. அவ்வளோதான். காற்றுல இருக்கிற மேல் பகுதியெல்லாம் அப்படியே கழண்டு போய் அந்த விமான விபத்துக்குள்ளாகி பல பேர் வீணா போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நாம் ஒவ்வொரு முறை வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லாம் சரியா இருக்கா அந்த செக்அப் பண்ணுறது. அதாவது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஒரு விபத்து நடப்பதற்கு முன்பு, ஒரு தவறு நடப்பதற்கு முன்பு தன்னுடைய வாகனத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது ஒரு எல்லையற்ற விஷயம். நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கணும், அதே நேரத்தில் நம்முடைய வண்டியையும் சரியா பாதுகாக்கணும். ரெண்டையும் கரெக்டாக ஓட்டணும். வாழ்க்கையையும் கரெக்டாக ஓட்டணும், வண்டியையும் கரெக்டாக ஓட்டணும். அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாதபடி பார்த்துக்கணும். நம்ம குழந்தைய பார்த்துக்கிறத விட, நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய பிரியமான காதலியை கவனிக்கிறத விட வண்டியை அதிகமாக கவனிக்கிற ஓட்டுநர்கள் தான் உண்மையிலேயே நாட்டுக்கு மிகவும் தேவையானவர்கள். ஏன்னா அது எந்த சில பேருக்கு பாருங்க, ஒரு ஸ்கிராட்ச் வந்துட்டா கோவம். நான் உங்களை முடிஞ்சு தீர்ப்பில் பாராட்டுறதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ தெரியல, அதனால இப்பவே நான் பாராட்டுறேன். இந்த டிராஃபிக்கில் அங்கேருந்து இங்கே காலம்பரம் வரத்துக்குள்ளேயே எனக்கு எரிச்சலாக போச்சு. எங்கள் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு டைடல் பார்க் கிட்ட வர, யூ ஒன்ட் பிலீவ், 40 நிமிஷம் ஒரே இடத்துல நின்று. அப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டேன். 40 நிமிஷம் ஒரே இடத்துல வெறும்னா ஒரு வண்டிக்குள்ளே உட்காந்துருந்தா எவ்வளவு கோபம், எவ்வளவு கடுப்பு வரும். உங்களுடைய வாழ்க்கை என்ன? எப்பவுமே அந்த டிராஃபிக் உள்ள பூந்து புறப்பட்டு நீங்கள் வெளியில் வர வேண்டியிருக்கு. எவ்வளோ கஷ்டம். உங்களுக்காக ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். ரொம்ப கோபம் வந்தால் நீங்கள் யாரையும் திட்ட முடியாது, கஸ்டமரை திட்ட முடியாது, வீட்டுக்கு போய் ஒய்ஃபை திட்டவே முடியாது, குழந்தைங்களை திட்டிட்டு உயிரோடு இருக்க முடியாது. அப்போ உங்கள் கோபத்தை போக்கணும்னா என்ன வழி? ஒரு 100 மில்லி கோபத்தை போக்கணும்னா என்ன வழி இருக்குன்னு நான் சொல்ல போகிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், காமெடியாக இருக்கும். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நரசிம்மர்னு ஒரு உருவத்தை பார்த்துருக்கீங்களா? கோயிலில் காளின்னு ஒரு உருவத்தை பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் வேறு மாதிரி பார்ப்பீங்க, நான் வேறு மாதிரி பார்ப்பேன். 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னா, நாக்க வெளியே தொங்க போட்டிருப்பாங்க. வெளியில் நான் செஞ்சு காமிச்சிருவேன், அது வேறு மாதிரி இருக்குன்னு நீங்கள்லாம் சந்தோஷப்படுவீங்க. நாய் எப்படி இருக்கும்? நாக்க நல்லா வெளியே தள்ளும். சார், ஐ எம் நாட் ஜோக்கிங். நீங்கள் உட்காந்த இடத்துல உங்கள் கோபம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நீக்கணும்னா ஒரே த ஒன் அண்ட் ஒன்லி வே என்னன்னு கேட்டிங்கன்னா, யோகாசனத்தில் கற்றுக் கொடுக்குறான். இந்த டைட்னஸ் முழுக்க இங்கே தான் வரும். அப்போ நாக்கை நல்லா வெளியே தள்ளி, நரசிம்மர் நாக்கை எப்படி வெளியே தள்ளியிருக்காரோ, காளி எப்படி வெளியே தள்ளியிருக்காங்களோ, அது மாதிரி நல்ல நாக்கை ஒரு 2 நிமிஷம் அப்படி வெளியே தள்ளிட்டோம்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம் எல்லாம் அப்போவே போய்டும். யாரையும் திட்ட முடியாது, யாரையும் கோச்சிக்க முடியாது. நீங்கள் அடுத்த பார்ட்டிகிட்ட மகிழ்ச்சியாக உட்காந்து பேசிட்டு போனோம், இல்லை அவசியமாக போக வேண்டியிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு கேப் கிடைக்கிற போது அடுத்த ஃபோன் வரத்துக்குள்ளே. ஆனால் அதை யாரும் பார்க்க முடியா பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை ஒரு மாதிரி தப்பாக நினைப்பாங்க, என்னாச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு. அது ஆனால் நான் வேடிக்கைக்கு சொல்லலை, அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரோடையும் பகை இல்லாமல் நம்முடைய கோபத்தை நீக்கி கொள்றதுக்கு இந்த பெஸ்ட்டு வே. ஏன்னா இந்த கோபம் வந்து இங்கே தான் சேரும். ஒரு நாய் யாரையாவது பார்த்தோன்னே பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக குலைச்சிட்டு ஓடியாடும். ஒரு 2 செகண்ட்ஸில் நீங்கள் பாருங்கள், ஓரமாக போய் உட்காந்து நாக்கை தொங்க போட்டு எச்சல் ஒழுங்கு அப்படியே உட்காந்துருக்கும். ஏன்னா அதனுடைய அந்த அக்யூமுலேட்டட் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒருத்தர் ஆளை பார்த்தோன்னே அக்யூமுலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸு, அதை நேராக ஓரமாக போய் உட்காந்து நாக்கை தொங்க போட்டு கிளியர் பண்ணிவிடும். நாய்க்கு தெரியுது. அதோடு நிறுத்திக்குவோம். ஓகே, நான் சொல்ல வேண்டிய சில நல்ல கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ 6 பேச்சாளர்கள், 6 பேர் ஜெயன்ஸு. புலவர் மாதிரி ஒரு பேச்சாளர் தமிழ்நாட்டில் கிடைப்பாங்களா? நகைச்சுவை இமயம். சகோதரியார் சாந்தாமணி, கொங்கு நாட்டினுடைய தங்கம், அடுத்த எலெக்ஷனில் எம்எல்ஏ. கபிலா, இந்த விஜய் டிவியினுடைய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்ல, அதில் வந்து அந்த 10 கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ஒரு நல்ல பேச்சாளர் அவங்க. அப்புறம் சகோதரர் சிவகுருநாதன், அவர் யாருன்னா திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர். 100கணக்கான பேச்சாளர்களை பாதுகாக்கிற ஒரு பேச்சாளர் அவர். அவ்வளவு திறமை உடையவர் சிவகுருநாதன். தம்பி நீலகண்டன், கல்லூரி பேராசிரியர். அது ரொம்ப வேதனையாக இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. கல்லூரி பேராசிரியர் என்ன உயிரோடு விட மாட்டேங்கிறான் பையன். அன்றைக்கி ஒரு யூடியூப் பார்த்தீங்களா, ஹெட்மாஸ்டர் ஒருத்தர் சொல்கிறான் மவனே அப்படிங்கிறான். யார்? ஹெட்மாஸ்டரை பையன் சொல்கிறான், மவனே நீ வெளியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. யூடியூப்பில் போகுது. இந்த காலம் அப்படி இருக்குது.
அதுக்கப்புறமா ஒரு வாத்தியாராக வேலை பார்க்குறாரு, எவ்வளோ பெரிய விஷயம், தியாகி பாருங்க. அதுக்கப்புறம் நாகமுத்து பாண்டியன், இவரும் அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் வளர்ந்து வந்த ஒரு நல்ல பேச்சாளர். இவர் பேசின உடனே நான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் அப்போ ஜட்ஜாக உட்காந்துருந்தேன். ஒரு வார்த்தை சொன்னேன், அடுத்த ஞானசம்பந்தன் உருவாகி விட்டார், கு ஞானசம்பந்தன் பேராசிரியர் உருவாகி விட்டார் அப்படின்னு. நல்ல 6 பேச்சாளர்கள், ஐயாவை மாதிரி மிகப்பெரிய ரசிகர்கள், தொழில் நிறுவன மேலாளர்கள், நல்ல தொழில் செய்கிற நண்பர்களுக்கு மத்தியில் பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மகிழ்ச்சி. இப்போது முறையாக பட்டிமண்டபம் தொடங்குது. டாக்ஸி தொழிலின் வளர்ச்சிக்கு காரணம் வாடிக்கையாளர்களா ஓட்டுநர்களா? வாடிக்கையாளர்கள் என்ற அணியிலே அருமை தம்பி நாகமுத்து பாண்டியன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். போற்றுதலுக்குரிய நடுவரையா அவர்களே, எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களே, புத்துணர்ச்சி மிக்க ஃபாஸ்ட் ட்ராக் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரையா அவர்களே, என்னிடம் ஒரு காலத்தில் 25 கார்கள் இருந்தன. ஆனால் இப்போது அதெல்லாம் இல்லை என்னிடம். காரணம், நான் கோவில் திருவிழாக்களுக்கெல்லாம் இப்பொழுது செல்வது இல்லை. இப்பொழுது சென்றாலும் கூட, இந்த வயதிலும் கூட நான் போனாலும் கூட கார்களை வாங்கிட்டு வருவேன். எத்தனை பொம்மைகள் இருந்தாலும் அந்த கார் பொம்மையை வாங்குறதுல அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா அந்த காருக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் அதிகம். கார் வச்சிருந்தா ஒரு மதிப்பு. பொம்மை காருக்கே இவ்வளோ மகிழ்ச்சினா உண்மையான கார் நான்லாம் வச்சிருந்தா எவ்வளோ மகிழ்ச்சி. எனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஒரு சொந்தமாக ஒரு கார் இருக்கணும். எல்லாரும் சொந்தமாக எளிமையாக கார் வாங்க முடியுமா? இல்லை. ஆனால் எல்லோரும் எளிமையாக காரில் பயணிக்கலாம் என்பதை ஃபாஸ்ட் ட்ராக் தமிழகத்தில் ஒரு புதிய தொடக்கத்தை அதை ஏற்படுத்தி உருவாகி இருக்கிறது. அந்த வெள்ளி விழா ஆண்டில் ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். டாக்ஸி தொழிலின் வளர்ச்சிக்கு காரணம் வாடிக்கையாளர்களா ஓட்டுநர்களா? நடுவரையா அவர்களை, தலைப்பில் தொழிலின் வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலினுடைய வளர்ச்சியாக எதை பார்க்குறேன்னா, அது காலத்திற்கு ஏற்றாறு போல தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும். டிஜிட்டலாக மாறணும். வாழ்க்கையில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் அடி விழும். ஒருத்தவன் ஒரு அம்மா கழுத்தில் இருக்கிற செயினை பறிச்சுட்டு ஓடுறான். அவனை 4 பேர் துரத்திட்டு போய் அவனை குனிய வச்சு முதுகிலே போட்டு அடிக்கிறாங்க. அந்த அம்மா கழுத்தில் கிடந்த செயினை பார்த்தது கண்ணு, அதை பறிக்க போனது கை, பறித்தது விரல். ஆனால் அடி வாங்கினது பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரியாத முதுகு. வாழ்க்கையில் ஒன்றுமே தெரியலன்னா அடி விழும். அது மாதிரி தொழிலில், டிஜிட்டலில் நமக்கு ஒன்றுமே தெரியலன்னா அந்த தொழில் அடிபட்டு போயிடும். அப்போது வளர்ச்சி அப்படிங்கிறப்ப ஒரு நிறுவனம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு அப்ளிகேஷனாக மாறணும். தனக்கென்று ஒரு ஆப் வச்சுருக்கணும். நான் இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு டைப் பண்ணேன். ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரியே ஒரு 5 ஆப் வருது. இதில் நான் எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ ஃபாஸ்ட் ட்ராக், ஸ்லோ ட்ராக்னு வைக்காமல் ஃபாஸ்ட் ட்ராக்னு வச்சுருக்காங்க. அதுக்காக நான் அதை பதிவிறக்கம் பண்ண முடியுமா? அதுவும் இங்கிலீஷில் வச்சுருக்காங்க, வேகப்பாதைன்னு தமிழில் வைக்கலை. நம்ம ஆட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னென்னா, தமிழில் பெயர் வச்சா அதை ஏதோ ஒரு சின்ன நிறுவனம்னு நினச்சிக்குவாங்க. இங்கிலீஷில் வச்சா பெரிய நிறுவனம். அந்த அறியாமை இருக்கிறது. இங்கிலீஷில் இருக்கிறனால நான் பதிவிறக்கம் பண்ணிட முடியுமா? முடியாது. அப்போ எனக்கு குழப்பமாக இருக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு ஆப்லேயும் போய் இதற்கு முன்பாக இந்த நிறுவனத்தில் இந்த கால் டாக்ஸியில் பயணித்த பயனர்கள் அந்த பயணித்த அனுபவத்தை, நிறை குறைகளை ரிவ்யூவாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நான் போய் ஒன்று ஒன்றா பார்த்தேன். அதில் ஃபாஸ்ட் ட்ராக்கில் நல்லதாக போட்டிருந்தாங்க, நல்ல நிறுவனம், நல்ல டிரைவர்னு போட்டாங்க. நான் பதிவிறக்கம் பண்ணேன். இப்போ அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு அதை வளர்த்துருக்கலாம், நான் தலை வணங்குகிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டுநர்களாக கூட இருக்கலாம், நெஞ்சு வலி வந்தாலும் கூட பிரேக் போட்டு நிறுத்திட்டு எங்கள் உயிரை காப்பாற்றுறீங்க, அதுக்கு நான் தலை வணங்குகிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஓட்டுநர்களாக இருக்கலாம், ஆனால் நான் நல்ல நிறுவனம், நல்ல ஓட்டுநர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. அப்படி சொன்னாலும் நம்ப மாட்டாங்க யாரும். நம்பகத்தன்மை வேணும்னா இதற்கு முன்னாடி பயணித்தவங்க சொல்லணும். நடுவரையா கூட ஒரு நகைச்சுவை மன்ற செயலாளர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி சொன்னாங்க, தம்பி நல்லா நகைச்சுவையாக பேசுவார், அவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா ஐயா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியிலிருந்து என்னுடைய பேச்சையெல்லாம் பார்த்துட்டு
ஒரு நிறை குறைகளை ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க. இப்போ நானே போய் அந்த நகைச்சுவை செயலாளர்கிட்ட போய் நான் நல்லா நகைச்சுவையாக பேசுவேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் மனசுக்குள்ளே என்ன நினைப்பார்னா, வாய்ப்புக்கு எப்படி அலையிறான் பாரு, அப்படி தான் நினைப்பார். அந்த நம்பகத்தன்மை வராது. அந்த நம்பகத்தன்மையை கொடுக்கக்கூடிய இடத்தில், உங்கள் நிறுவனத்தை நல்ல நிறுவனம் என்கிற அங்கீகரிக்கக்கூடிய இடத்தில் வாடிக்கையாளர்களாகிய நாங்கள் இருக்கிறோம். அதுவும் வன்வம் இல்லாமல் ரிவ்யூ போடுறோம். நல்ல நிறுவனம், நல்ல டிரைவர்னு போடுறோம். இப்போ அதை விட்டுட்டு நல்லா போய்கிட்டே இருந்துச்சு காரு, 2 டயர் தானாக கலண்டு ஓடுதுன்னு போட்டால் யாராவது வருவாங்களா? நல்லா போயிட்டு இருந்தோம் குடும்பத்தோட, டிரைவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, கதவை திறந்து வெளியில் குதிச்சிட்டாரு. சீனாவில் போயிட்டு இருக்கிற மாதிரி ஆள் இல்லாத காரில் பயணிக்கிற மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கோம்னு போட்டால் யாராவது பதிவிறக்கம் பண்ணுவாங்களா? அங்கீகரிக்கக்கூடிய இடத்தில் வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க ஐயா. அடுத்துங்க ஐயா, நான் கேட்டேன், அப்ளிகேஷனை தாண்டி ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஃபோன் நம்பரில் தான் நல்லா போகுது, முதியவர்கள் பெரியவர்களாக அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் என்னத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னா, கால் சென்டர் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துறீங்க. அந்த கால் சென்டரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்களை போட மாட்டாங்க ஐயா, பெண்களை தான் போடுவாங்க. ஏன்னா வாடிக்கையாளருக்கும் நிறுவனத்துக்கும் ஒரு கனிவான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதை பெண்களால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் நர்சரி பிரைமரி ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், இப்படி எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான். நர்சரி பிரைமரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தாளாளரை தவிர எல்லாருமே பெண்களாக தான் இருப்பாங்க. சில பள்ளியில் தாளாளரே பெண்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கனிவு அப்போ தான் வரணும். ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டுட்டு என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லணும், கனிவாக பேசணும். அதை விட்டுட்டு ஒரு பெரிய ஐயனார் மாதிரி ஒரு பெரிய மீசை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய மடியில் உட்கார வச்சுக்கிட்டு என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் அவன் அழ ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கால் சென்டரை நீங்கள் பயன்படுத்துறது நோக்கமே வாடிக்கையாளர்களுக்கும் நிறுவனத்துக்கும் ஒரு கனிவான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதற்காக நீங்கள் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு ஆஃபீஸரை போட்டிருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர். இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க பாருங்கய்யா. இப்போ வாடிக்கையாளர்களுக்கு இன்னும் எளிமையாக நீங்கள் சேவ் பண்ண வேணாம், அதை எடுத்து நம்பரை எடுத்து டயல் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த ஃபேன்சி நம்பராக கொடுக்குறாங்க. 3738 போடுங்க, இந்த நம்பர் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இது மாதிரி எளிமையாக புரியக்கூடிய வகையில் நம்பர் போடுறீங்க. அப்போ நீங்களே வாடிக்கையாளருடைய நலன் கருதி தான் இந்த சேவையை தொடங்கியிருக்கீங்க. இப்போ அதே போல் உங்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் அமைகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் தொழிலினுடைய வளர்ச்சி. நான் கும்பகோணத்தில் ஃபாஸ்ட் ட்ராக் பயன்படுத்தினேங்கய்யா. இந்த நவக்கிரக கோயில்களுக்கு போகிற மாதிரி ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, 9 கோயிலையும் சுற்றி பார்க்குற மாதிரி. அதில் நான் பயணித்தேன். அதில் ஒரு டிரைவர் வந்தாங்க. அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யதார்த்தமாக காமெடி சொல்லிக்கிட்டே கொஞ்சம் குறுமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டிரைவர். நான் பக்கத்தில் உட்காந்துட்டு குடும்பத்தோடு போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த டிரைவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க தம்பி அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது மாதிரி பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கேன் அப்படின்னேன். பட்டிமன்றம்னா என்ன அப்படின்னு அவர் கேட்டார். தெரியாமல் தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி, நடுவர் உட்பட ஒரு 6 பேச்சாளர்கள் நாங்கள் பேசுவோம். உடனே அவர் சொன்னார், 7 பேரும் ஒன்றா பேசுவீங்களா இல்லை தனித்தனியாக பேசுவீங்களான்னு கேட்டார். நான் அப்போ மனசில் என்ன நினச்சேன்னா, ஜோசியக்காரன் உனக்கு கிரகம் பிடிச்சிருக்கு, 9 நவக்கிரகத்தையும் சுற்றிவான்னு சொன்னார். எனக்கு என்னமோ இப்போ தான் கிரகம் பிடிச்சிருக்கோ அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். ஆரம்பத்தில் அந்த டிரைவர் மேலே வெறுப்பாக இருந்தேன். ஆனால் போக 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 அவர் சொல்கிற நகைச்சுவைக்கெல்லாம் நானும் என் குடும்பத்தாரும் சிரித்து மகிழ்ந்து அவருக்கு நாங்கள் ரசிகராகிட்டோம். நல்ல கார் போய்கிட்டே இருக்கு, சார் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது சாருங்கிறார். சும்மா சொன்னேன் சார்ங்கிறார். போய்கிட்டே இருக்கு, திடீர்னு செத்து செத்து விளையாடலாமா சார்? சார் லாரி ஒன்று போகுது, இந்த அப்பளம் கார் போல நொறுங்கி விபத்துன்னு போடுறாங்க செய்தித்தாளில், நம்ம வேணால் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? எது பண்ணாலும் காமெடி. கோவிலுக்கு போகிறோம் இல்லைங்கய்யா, தேங்காய் வாங்கணும் அர்ச்சனைக்கு, அந்த தேங்காவை எடுத்து ஒரு நகைச்சுவை சொல்கிறார். இங்கே பாருங்க சார், உலகத்தில் உள்ளவே முடியெல்லாம் கருப்பாக்குது தேங்காய் எண்ணெய், ஆனால் அந்த தேங்காய் எண்ணெயை கொடுக்கக்கூடிய தேங்காய் அதை குடுமியை பாருங்க கருப்பாக்க முடியல. அதனால சிரிச்சு எங்களுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. அப்போ நீங்கள் செய்கின்ற அந்த டிரைவர் செய்கின்ற பேச்சு, அவங்க செயல், இதையெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம். பெருசாக எதுவும் எடுத்துக்கல. குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக நாங்கள் டிரைவரை நாங்கள் நினச்சிக்கிறோம். நாங்கள் சாப்பிட்றதுலேருந்து கொடுக்குறோம், சாப்பிடுங்க. நீங்கள் வேற, எங்கள் குடும்பம் வேற இல்லை, அந்த பயணம் வரைக்கும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறோம். அப்போ நல்ல வாடிக்கையாளர்கள் அமைவது வரம், அதுதான் உங்கள் தொழிலினுடைய வளர்ச்சி. கைத்தட்டிருங்க எனக்கு, ஏன்னா வந்ததுலேருந்து நீங்கள் ஒன்றும் கைத்தட்ட வருத்தமாக இருக்கு. அதுபோல் நடுவர் அவர்களே, அவங்களுக்கு அவங்கள பாராட்டுற போது கூச்சமாக இருக்கான், அதனால தான் கைத்தட்டு. நம்ம டிரைவர் வாடிக்கையாளர்கள் அந்த உறவு பற்றி சொல்லும்போது இறுதியாக அந்த சங்க இலக்கியத்தில் ஒரு வரி வருதுங்கய்யா.
நீங்கள் பார்த்த சாரதி பற்றி சொன்னப்போ அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது தலைவியை புரிந்த ஒரு தலைவன், அதாவது காதலியை புரிந்த ஒரு காதலன் அப்படி வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் கழித்து தேர் ஏறி வரான் பார்க்குறதுக்காக. இப்போ நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கால் டாக்ஸி பிடிச்சி வரான்னு வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட் ட்ராக்கில் வரான். அப்போது அந்த தேர் ஓட்டி அந்த கால் டாக்ஸி டிரைவர்கிட்ட இந்த காதலன் சொல்கிறான், நூல் நின்ற பாகத்தேர் நொவ்விதா சென்றிகேங்கிறான். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, கலை நூட்களை கற்றறிந்த தேர்ப்பாகனே கொஞ்சம் வேகமாக போ அப்படிங்கிறான். நான் என்ன மனசில் நினச்சேன், நான் இதை படித்தப்ப அவன் ரொம்ப நாள் கழித்து காதலியை பார்க்க வர்றான், அதனால் தேர் ஓட்டிக்கு அவன் ஐஸ் வைக்கிறான் போல இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா ஒரு வேலையை செய்யினா யாரும் செய்ய மாட்டாங்க, உன்னை போல் இந்த வேலை யாராலும் செய்ய முடியாதுன்னு செஞ்சால் உடனே செஞ்சுருவாங்க. அதனால் இவன் டிரைவருக்கு ஐஸ் வைக்கிறாரோ அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் அதனுடைய விளக்கத்தை முழுமையாக படித்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த காலத்தில் தேரோட்டி ஓட்டுநர்களுக்கெல்லாம் நம்ம மதிப்பு கொடுத்துருக்கோம், அந்த அளவுக்கு அவர்கள் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவன் டிரைவராக பாரு அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு என்பது இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஃபாஸ்ட்ராக் போன்ற நிறுவனங்களால் அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. டிரைவர்களுடைய உணர்வுகளுக்கு இன்றைக்கு மனிதர்கள் மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு ஃபாஸ்ட்ராக். அதனாலே நான் இயல்பாக இறுதியாக ஒரே வரியிலே சொல்லி முடிக்கின்றேன், எங்களை நம்பி தான் நீங்கள், உங்களை நம்பி நாங்கள் இல்லை. நன்றி, வணக்கம். நுட்பமாக சொன்னார். அந்த குறிப்பு நமக்கு ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், ஏறும்போது அந்நியமாக இருக்கிற ஓட்டுநரும் வாடிக்கையாளரும் இறங்கும்போது குடும்பம் மாதிரி அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஒரு வண்டியில் ஏறும்போது யாரோ மாதிரி தான் ஏறுறோம், இறங்கும்போது அந்த அளவுக்கு அந்த பண்பு ஒரு அன்பை ஏற்படுத்தி விடுகிறது அவருடைய மெசேஜ். அதுக்கு நன்றி. ஆனாலும் கடிகாரத்தை கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம சிவகுருநாதன் அவர்கள் ஒரு அருமையான நிறுவனத்தின் வெள்ளி விழா ஆண்டு உண்மையிலேயே மிக சிறப்பான நிறுவனமாக எங்களுக்கு இந்த ஃபாஸ்ட்ராக் நிறுவனம் தெரிகிறது. இந்த ஒரு அருமையான பட்டிமன்றத்தின் அற்புதமான நடுவர் அவர்களே, இரு அணியை சார்ந்த இலக்கிய வழக்கறிஞர்களே, அரங்கம் நிறைய இருக்கின்ற வாடிக்கையாளர்களே, ஓட்டுநர்களே, இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களே, ஐயா அவர்களே வணக்கம். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இங்கிலாந்து நாட்டின் அரசவை கவிஞர் லார்ட் டென்னிசன்கிற கவிஞர் ஒரு அருமையான கவிதை 6 பற்றி எழுதியிருக்கார். ரிவர் என்ன சொன்னார்னா, மென் மே கோ, மென் மே கம், மென் மே கோ, பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில கவிதை சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் நான் என்னுடைய பாதையில் சென்று கொண்டே இருப்பேன் என்றுதான் அதற்கு பொருள். இதற்கு நான் இந்த இடத்தில் இந்த நிறுவனத்தை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், வாடிக்கையாளர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் அவர்களை நான் எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ பாதுகாப்பாக சேர்ப்பேன் என்று ஒவ்வொரு ஓட்டுநரும் செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் இந்த டாக்ஸி தொழில் என்பது டிரைவர்களுடைய செயல்களால் தான் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். நாங்கள் ஒரு டாக்ஸியில் வந்தோம்யா, அந்த நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து இந்த இடத்துக்கு வரும்போது வந்தப்போ அந்த ஓட்டுநர் கேட்டேன், எங்கேயா போகிறீங்க, எல்லாரும் பட்டிமன்றம் பேசுகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அந்த ஓட்டுநர். இதை மாதிரி ஃபாஸ்ட்ராக் எங்களுக்கு அப்போ தெரியல ரொம்ப, இந்த ஃபாஸ்ட்ராக் நிறுவனம். ஆமையா, நான் போஸ்டர்லாம் பார்த்தேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நானும் அதில் கொஞ்ச நாள் ஓட்டினேன், ரொம்ப நல்ல மனுஷன் அவருன்னாரு. ரொம்ப நல்ல மனுஷன், எங்களுக்கெல்லாம் நல்லா கொடுத்தாருன்னு. அந்த அளவுக்கு ஒரு திறமையான நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இயக்குனர் பெருமக்களுக்கு வணக்கத்தை சொல்லி, எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த டாக்ஸி தொழிலில் இது சிறப்பாக விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் ஓட்டுநர்கள் தான். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இன்றைக்கு உலகளாவிய 195 நாடுகள் இருக்கிறது. இந்த 195 நாடுகளில் 12 முன்னணி கார் நிறுவனங்கள் இருக்குது. 12 முன்னணி கார் நிறுவனங்களின் 50% கார்கள் இந்தியாவில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த 50% கார்களிலே 50% கார்கள் சென்னையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த சென்னையிலே கார் நிறுவனம், இந்த மாதிரி நிறுவனங்கள் சிறந்து விளங்குவதற்கு முழு முதற் காரணம் டிரைவர்கள் தான்.
ஐயா, எனக்கெல்லாம் டாக்ஸி அறிமுகமானது, நான்லாம் சாதாரண கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு எப்படி டாக்ஸி அறிமுகமானதுன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல எம்ஆர் ராதா பற்றி, நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு அம்பாசிடர் கார் வரும். அப்போ வந்து அம்பாசிடர் காரு, பிளைமவுத்து, இது 2 தான். ஃபியட் இருக்கும், பத்மினி பிரீமியர் கார், அவ்வளோதான். அதை தாண்டி இப்போல்லாம் வேறு காரே கிடையாது. அந்த காரில் ஒரு புனல் ஸ்பீக்கர் கட்டியிருக்கும். பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்கள் பொன்னான மணியான முத்தான வாக்குகளை பசுவும் கன்றும் சின்னத்திலிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு வேட்பாளர் பேரை சொல்லி கார் வரும். ஒரே கார் தான் வரும் எங்கள் கிராமத்தில். அந்த கார் பின்னாடியே நாங்கள் ஓடுவோம். எங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் அந்த காரு பின்னாடி ஓடினால இந்த பம்பரில் கருவ முள் கட்டி வச்சுருப்பான். ஏன்னா நாங்கள் ஏறிடக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா சின்ன பிள்ளை கிராமத்தில் அந்த மாதிரியான சூழலில் தான் கார் புழுதி பறக்க போவோம். அது வரைக்கும் எங்களுக்கு மாட்டு வண்டி, வில் வண்டியை தான் பார்த்த நாங்கள் முதன் முறையாக காரை பார்த்து அதிசயமாக, அடேங்கப்பா இது ஒரு பெரிய ஒரு இயந்திரம் என்னன்னே தெரியல எங்களுக்கு. அந்த மாதிரி கார் வந்துச்சு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கொஞ்ச நாள் ஆகி எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா எல்லாரோடையும் சேர்ந்து பெரிய இடத்து பெண்ணு ஒரு படம் பார்க்க போனேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள ஊரில் வண்டி கட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போனோம். குடும்பத்தோடு காண வேண்டிய படம்னு விளம்பரம் வரும். அப்போ குடும்பத்தோடு காண வேண்டிய மாதிரி அந்த படங்களும் இருக்கும். அதனால் நாங்கள் குடும்பத்தோடு போகிறோம். அப்போ எங்களுக்கு இந்த காரை பற்றின பிரமிப்பு மெல்ல 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 பெருசாக போகுது. அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுவார், பட்டணத்து காரணப்பா பாதியிலே மறையுதப்பா, பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா, பட்டணத்து காரணப்பா பாதியிலே மறையுதப்பா, பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா, காசு பணம் சேருதப்பா காரு வண்டி பறக்குதப்பா, சேர்த்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா, பாரப்பா பழனியப்பா பட்டணந்தான் பட்டணந்தான். நல்லா தட்டினாதான் என்ன, உங்களுக்கு தானே பாடுறேன். அப்படி எம்ஜிஆர் பாடும்போது அந்த படத்தில் காரை பற்றி இவ்வளோ பாடுறாருல, 2 கண்டசா கார் தான் காட்டுவோம். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், நான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன். 2 கார் 3 கார் தான் போவோம். அப்படி இருந்த சென்னையில் இன்றைக்கி 50% ஒரு வீடு இருந்துச்சுன்னா ஒரு கார் இருக்குது, ஒரு கார் இருந்துச்சுன்னா ஒரு டிரைவர் இருக்கார். அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இந்த தொழில் மிகச் சிறப்பாக இயங்குவதற்கு டிரைவர் தான் காரணம். சார், வாடிக்கையாளருக்கு என்ன சார் வந்துச்சு? இப்போ நாங்கள் 3 பேர் போகிறோம், ஒரு காரில் ஏறி உட்காந்து 3 பேரும் வெவ்வேறு மனநிலையில் இருப்போம். ஒருத்தர் இந்த மாதம் டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருப்பார், இன்னொருத்தர் சீக்கிரம் போகலன்னா மேனேஜர் திட்டுவார் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பார். அடுத்தவர் இந்த மாதம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு மார்ச் முடிஞ்சு போச்சு, ஏப்ரல் வந்துருச்சு, என்ன செய்கிறது? 3 பேரும் 3 மனநிலையில் இருப்பான். ஆனால் இந்த 3 பேரையும் கொண்டு போய் முறையாக சேர்க்க வேண்டும் என்ற ஒரே மனநிலையில் இருப்பவர் டிரைவர் மட்டும்தான். அதனால தான் நாங்கள் டிரைவர் சொன்னோம். ஒருமித்த மனநிலையில் இருப்பான் சார் டிரைவர். ஒரு நிமிஷம் சார், டிரைவர் கேட்பார், நாங்கள் ஏறி நிறைய பயணம் பண்ணியிருக்கோம், என்ன ஏதாச்சும் பாட்டு கேட்டு உங்களுக்கு வேணுமா ஐயாம்பார். உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக போடுங்கன்னு சொன்னால் அவர் வெரைட்டியாக வச்சுருப்பார். நம்ம இந்த பாட்டு தான் வேணும்னா அதை செலக்ட் பண்ணி போடுவார். அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் வேறு மணி அடிச்சிட்டிங்க. டிரைவர் தொழில் எப்போ தெரியுமா சிறக்குது? நான் நேர்மையாளன் என்று சொல்லும்போது தான் டிரைவர் தொழில் சிறக்குது. ஒன்று தெரியுங்களா? நடிகர் விக்ரம் தெரியுங்கள உங்களுக்கு? அந்த விக்ரமுடைய மகள் நிச்சயதார்த்தம் நடக்குதுயா, இந்த செய்தியை தெரிஞ்சுக்கங்க. அக்ஷிதான்னு பேர், அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. ஒரு டாக்ஸியில் போகிறாங்க. உங்களை மாதிரி அநேகமாக உங்கள் நிறுவனத்தை சேர்ந்த டாக்ஸியாக கூட இருக்கலாம். எல்லோரும் காரில், ஏன்னா ஒரு 30-40 கார் போகும்போது அந்த டாக்ஸியில் போகிறாங்க. அந்த மணமகள் அக்ஷிதாவுடைய வைர மோதிரம் காருக்குள்ளார விழுந்துருது. யாருக்கும் தெரியாது. அவர் என்ன பண்ண, டாக்ஸி இறக்கி விட்றாரு, போய் நிச்சயதார்த்தம்லாம் முடியுது, எல்லாம் முடிஞ்சுது. அவர் வீட்டுக்கு போயிட்டு காரை க்ளீன் பண்ணுறாரு. அந்த வைர மோதிரம் ரிங்கு இருக்குது. உடனே என்ன தெரியுமா செஞ்சார்? இது யாருது என்னன்னெலாம் அவர் யோசிக்கவே இல்லை.
நிச்சயமாக இந்த திருமண கோஷ்டி நம்ம வண்டியில் வந்துச்சு, அவங்களா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த வீட்டில் போய் பிக்கப் பண்ணாரோ நேராக அந்த வீட்டுக்கு போகிறார். வீடே பரபரப்பாக இருக்குது. ஏன்னா 12 லட்சம் ரூபாய் ஒர்த்து அந்த மோதிரம். எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. போய் இறங்கினவுடனே, அம்மா நீங்கள் வந்து இந்த காரில் வந்தீங்கல்ல, உங்கள் ரிங்கு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை கொடுத்தும்போது அந்த நடிகர் விக்ரம் அவருக்கு அப்படி கட்டி பிடிச்சி கொண்டாடினாருன்னு சொன்னால், இந்த டாக்ஸி தொழில் மேலே அவருக்கு ஒரு பெரிய மரியாதை வந்து போச்சு. அந்தளவுக்கு மிகச்சிறப்பாக 23 பவுன் நகை, 6 லட்ச ரூபா பணத்தை விருதுநகரில் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போயிடுறான் சார், பொண்ணோட அப்பா. மறு செகண்டு அல்லோகலப்பட்டு போகுது அந்த குடும்பமே. ஐயோ பணத்தை எங்கே விட்டோம்னு. அடுத்த செகண்ட் இந்த டாக்ஸி டிரைவர் அமிர்தலிங்கங்கிறவர் போய், இந்தாங்க பை, உங்கள் பை இங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால், அந்த நேர்மையால் தான் இந்த தொழில் ஜெயிக்கிறது. அது போன்ற நேர்மையான இந்த ஓட்டுநர்களால் தான் இந்த டாக்ஸி தொழில் சிறப்பாக விளங்குகிறது. வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு ஒன்றும் மணி அடித்து உங்களை உட்காத்தி வைக்கணும்னு விருப்பம் இல்லை. நான் நேரத்தில் முடிக்கலைன்னா மணியால் அவங்க என்ன அடிப்பாங்க. வாங்க நீலகண்டன். வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, வாதிட வந்திருக்கிற வழக்கறிஞர்களே, என் எதிரே அமர்ந்திருக்கிற எங்கள் பட்டிமன்றத்தினுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கிற பார்வையாளர்களே, நீங்கள் கை தட்டுனா எங்கள் வண்டி ஓடும், கை கட்டிட்டிங்கன்னா வண்டி நின்றோம். எனவே நடுவர் அவர்களே, ஒரு கால் டாக்ஸி நிறுவனம் வளர்ச்சி அடைவதற்கு வாடிக்கையாளர்கள்தான் முக்கியம் என்பது என்னுடைய வாதம். இந்த உலகத்தில் எத்தனை கார் இருந்தாலும் அந்த காரை ஓட்டுகிறது ஓட்டுநருடைய கைதான். சரிதானுங்களே? அந்த காரை வர சொல்லி கால் பண்ணுறது வாடிக்கையாளர்கள் தான். ஆனால் எந்த கார் நிறுவனத்துக்கும் ஓட்டுநர் தானே ஓட்டுகிறார் என்பதற்காக கை டாக்ஸி என்று பெயர் வைப்பதில்லை. வாடிக்கையாளர்கள் அழைக்கிற கால் டாக்ஸி என்று அழைப்பதனால் வாடிக்கையாளர்கள்தான். கைத்தட்டிய 11 பேருக்கு நன்றி. தொடர்ந்து என கைத்தட்ட இருக்கிற 22 பேருக்கு நன்றி. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு ஓட்டுநர் இருக்கிறார் அப்படி வச்சுக்கோங்க, ஆனால் ஒரு 100 வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. இது சந்தோஷமா? இல்லை ஒரே ஒரு வாடிக்கையாளர் தான் இருக்கிறார் ஆனால் 1000 ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க, இது சந்தோஷமா? தொழில் நிறுவனரே கைத்தட்டுறாரு. எதுக்குன்னா, நீங்கள் வாடிக்கையாளர் நிறைய பேர் இருந்தால் தான் சார் ஓட்டுநருக்கே சந்தோஷம். ஆமாம், ஒரு சவாரிக்கு போய்கிட்டு இருக்காரு, உடனே அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, காலையிலேருந்து சவாரியே இல்லைம்மா, உன்னை கட்டணத்துக்கு அப்படின்ற அந்த அம்மா கல்யாணத்தையே மறுபரிசீலனை பண்ணும். ஆனால் அதே வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க, வை சவாரியில் இருக்குன்னா, இனிமேல் ஃபோனே பண்ணலைங்க, ரொம்ப சந்தோஷங்க. 2 மணி நேரம் கழித்து அதே அம்மா ஃபோன் பண்ணுது, என்னங்க சவாரியில் இருக்கீங்களா? ஆமாம் வை ஏங்க தொடர்ந்து 3 நாளாக இருக்கிறீங்களா? வரும்போது நிறையா வை சவாரி நிறையா கிடைச்சாதான் பேட்டா தருவார், சம்பளம் கூடி தருவார். அடுத்த முறை நாமே ஒரு கார் வாங்கிடலான்னா, இனிமேல் ஃபோனே பண்ணலைங்க, என் வீட்டுக்காரர் காரோடையே வருவார். நீங்கள் தொடர்ந்து கைத்தட்ட தான் டைம் கொடுத்தேன். நடுவர் அவர்களே, இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு ஓட்டுநர் தனித்து ஓட்டுகிறவரா, அவர் ஒரு நிறுவனத்தை உருவாக்குகிறவராங்கிறதையே வாடிக்கையாளர் தான் முடிவு பண்ணுறார். நீங்கள் வாடிக்கையாளர் நினச்சிட்டாருன்னா ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறவரையே தனித்த டிரைவராக கூட ஆக்கிட முடியும். அப்படி ஆக மாட்டாங்க. நம்ம நிறுவனம் நல்லா வளரணும் சார். ஏன்னா 24 மணி நேரம் 24x7 24 மணி நேரமும் கால் சென்டர் வைத்திருக்கிற ஒரே நிறுவனம் ஃபாஸ்ட்ராக் நிறுவனம் என்பது மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, 25 வருஷமாக வாடிக்கையாளர்கள் உள்ளத்தில் ஒரு வெள்ளி முளைத்தது போல இருக்கிறதுனால தான் வெள்ளி விழா கொண்டாடுகிறீர்கள். எனவே இது ஃபாஸ்ட்ராக் நிறுவனம் மட்டுமல்ல, ஃபாஸ்ட்ராக் நிறுவனம் வாடிக்கையாளர்கள் மனதில் ஒரு பர்மனன்ட் டாக்ஸி நிறுவனம். நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்கிறேன் சார். என்னன்னா, நான்லாம் கிராமத்துக்காரன். கிராமத்தில் ஒரு பக்கத்து ஊருக்கு தேர் பார்க்க போகிறதுனாவே பெரிய விஷயம். 1 மாதமாக நாங்கள் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்போம் சார், தேர் பார்க்க கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க. தேர் பார்க்க கூட்டிக்கிட்டு போகிறோன்னே 1 மாதம் சொல்கிற வேலையெல்லாம் வீட்டில் கேட்போம் சார்.
வீட்டில் கேட்போம், என்ன வேலை என்ன வேலை அப்படிமோ. எல்லா வேலையும் வாங்கிப்பாங்க. தோட்ட வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தேர் பார்க்க கூப்பிட்டு போவாங்க. தேர் பார்க்க போகிற ஊரே 5 கிலோமீட்டருக்கு நடக்கடிச்சு கூப்பிட்டு போவோம். கூட்டிகிட்டு போனால் அந்த காரு அப்படிமோ. எங்கள் தம்பி சொன்ன மாதிரி வாங்கிக்கலாண்டா அப்படிங்கும். எங்கள் அம்மா வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை முறை அன்றைக்கி தான் கேட்குறேன். அந்த காரு வாங்கிக்கலாம், இந்த காரு அது வாங்கிக்கலாம். எத்தனை காரை காட்டினாலும் வாங்கிக்கலாங்க. அம்பானி வாயிலிருந்து கூட அப்படி வந்திருக்காரு. நீங்கள் அம்பானி வாயிலிருந்து கூட இத்தனை கார் வாங்கிக்கலான்னு, எல்லா காரும் வாங்கிக்கலாங்க. ஏம்மா வாங்கி கொடுமாண்ணா. இப்போவே வாங்கிக்கிட்டா வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, போகும்போது வாங்கிக்கலாண்டாங்க. மொத்த தேருக்கடையே இழுக்கடிச்சு டயர்டாக்கி தூங்குனதையும் தூக்கி தோளில் போட்டு கொண்டாந்து படுக்க வச்சுருவாங்க சார். இன்னைக்கு வரைக்கும் காரே வாங்கினதில்லை சார், இன்னைக்கு வரைக்கும் காரே வாங்கினது. நடுவர் அவர்களே, ஒரு வாடிக்கையாளர் தன்னுடைய ஓட்டுநருடைய நிலைமையை கருத்தில் கொண்டு, அவர் வறுமையை நினைத்து, அவர் கஷ்டத்தை நினைத்து, வாடிக்கையாளர் ஒருவர் ஓட்டுநருக்கு ஒரு காரையே வாங்கி கொடுத்துருக்கார். எனவே என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி என்று ஓட்டுநரே அந்த வாடிக்கையாளர் பெயரை தான் காரில் எழுதி போட்டு வச்சிருக்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கையை, இப்போ ஓட்டுநரா வாடிக்கையாளர்னா தானே பேச வந்தீங்க. ஓட்டுநரே ஒத்துக்கிட்டாரு, என் வாழ்க்கைக்கு அவர் தான் வழிகாட்டி அப்படின்னு. இப்போ நம்ம வாழ்க்கைக்கெல்லாம் நடுவர் தான் வழிகாட்டி. நாங்கள் எங்கள் நிறுவனத்தினுடைய ஓட்டுநர் ஐயா தான். உங்கள் நிறுவனத்தில் தொடர்ந்து எங்களையெல்லாம் வாடிக்கையாளராக வச்சுக்கிடணும்னு ஐயா கிட்ட கேட்டுக்கிறோம். அப்படின்னா நிறைய நிகழ்ச்சி கூட்டிகிட்டு போங்க அப்படின்றோம். சமீபத்தில் கூட ஐயா லண்டன் போகிறாரு, அங்கேயும் வாடிக்கையாளராக என்னை வச்சுப்பாருன்னு நான் வேண்டிக்கிறேன். நடுவர் அவர்களை, நீங்கள் வாடிக்கையாளர் முடிவு பண்ணிட்டாருன்னா நான் ஓட்டுநர்களை மதிக்கிறேன். ஓட்டுநர்கள் எல்லாத்தையும் தாங்கிப்பாங்க சார். வாடிக்கையாளர் நினச்சிட்டான்னா கொலை அறுத்துருவான் சார். காரில் ஏறி உக்காந்ததையுமே சாப்பிட போகிறேன்பான். அப்படின்னா சாப்பாட்டு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு, தம்பி சாப்பிட்றேன், காரை மெல்ல ஓட்டுமா. சாப்பாட்டை சர்க்கஸ் நடத்துவான் சார். நீங்கள் சாப்பாட்டிலே சர்க்கஸ் நடத்துவான். ரசம் ஊற்ற போகிறேன்பான். ரசத்தை ஊற்றுனா ரசம் ஆடாமல் இருக்கு, எப்படி சார் ஓட்ட முடியும்? ரசத்தை ஆடாமல் வச்சுப்பான், சாப்பிடுமா. ஓட்டுநர் அவர் வேலையை பார்ப்பாரு, ஆனால் இவன் ஸ்பீடு பிரேக் வருதும்பான், அவர் குப்புன்றோம். ரைட் லெஃப்ட் அப்படிம்மா, வராம்பான். எவன் வராம்பார் ஓட்டுநர். அவன் சொல்கிறான் ஏறி வராம்மா. எதுக்க லாரி வருவான், ஏறி வரான். இப்படி சொல்கிறேன். ஓட்டுநர் ரோட்டில் வண்டி ஓட்டுவார், வாடிக்கையாளர் வாயிலே வண்டி ஓட்டுவார். அவரை ஓட்ட விடமாட்டான் சார். இவன் ஓட்ட விடமாட்டான். அப்புறம் நான் தூங்குறேன்மா, சொல்லாமலே தூங்கியிருந்தா கூட பரவாயில்ல சார். நான் தூங்குறேங்கிற பேரில் சாஞ்சிட்டு இந்த உலகத்தில் ஜூவில் பார்க்காத வனவிலங்குகளை கூட மிமிக்கிரி பண்ணுவான் சார். கொரட்டை அடித்தான்னா யானை வரும், சிறுத்தை வரும், புலி வரும். அப்போவும் டிரைவர் அவர் பாட்டில் ஓட்டிக்கிட்டு இருப்பார். முழிச்சு எந்திரிச்சிட்டு நான் நல்லா தூங்குன்னா அப்படிம்மா. அவர் ரோட்டை பார்ப்பாரா, இவன் தூங்குனதை பார்ப்பாரா சார்? இவன் நல்லா தூங்குனாங்கிறதையே டிரைவரை வச்சு தான் இவன் கேட்டுப்பான். கேட்டு முடிச்சுட்டு இத்தனை கூத்தையும் பண்ணிட்டு கடைசி இறங்கல, பரவாயில்ல நல்லா தான் ஓட்டுறம்மா. இவன் இன்ன வரைக்கும் அவன் வாடிக்கையாளராக வரல. அவருக்கு நிறுவனத்தில் வேலை கொடுத்தவர் கூட இப்படி இன்டர்வியூ எடுத்திருக்க மாட்டார். இவன் வழியிலேயே இன்டர்வியூ எடுத்திருக்கிறான் சார். இப்படியெல்லாம் வாடிக்கையாளர் அமைஞ்சிட்டா கதை முடிஞ்சது. ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். வாடிக்கையாளர் தான் நம் நிறுவனத்தின் நல்ல விளம்பரதாரர் அவரு தான். ஏன்னு கேளுங்க. ஏன் நிறுவனர் நினைச்சா விளம்பரம் வைக்க முடியாதா? வச்சாங்க சார். சார் தப்பா நினைக்காதீங்க, திருச்சியில் ஒரு மிகப்பெரிய நகைக்கடை சார். அந்த நகைக்கடையில் செக்யூரிட்டி முன்னாடி இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க. ஆனாலும் நகைக்கடையினுடைய சைடில் செவுத்த ஓட்டை போட்டே ஒருத்தன் ஆட்டையை போட்டான். 100 பவுன் 150 பவுன் ஆட்டையை போட்டான். பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த நகைக்கடை ஓனர் கேட்டார், கோர்ட்டில் எத்தனையோ கேள்வி கேட்டிருப்பாங்க, போலீஸ் எத்தனையோ கேள்வி கேட்டிருப்பாங்க, ஒரே கேள்வி ஒன்று கேட்குறேன்டா, எத்தனையோ கடை இருக்கீல, ஏண்டா என் கடையை ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டேன்னார். அவன் சொன்னான், நீங்கள் தான்ண்ணா. ஏண்டா என் கடைக்கு திருட சொல்லி நான் தான் சொன்னேன்னா? ஆமாம் நீங்கள் தான். அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வட்ட வடிவமான முகத்தில், சிரிச்ச முகத்தில் எல்லா கடைக்கும் போங்க, கடைசியாக நம்ம கடைக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டான் சார். நீங்கள் கடை நிறுவனரே அவர் இப்படி நினச்சா விளம்பரம் பண்ணியிருப்பார் நினைச்சார்.
அதனால நடுவர் அவர்களே, வாடிக்கையாளர்களே தலை சிறந்த விளம்பரதாரர்கள். வாய்ப்புக்கு நன்றி. தொகுப்பு ரொம்ப அழகு. வாடிக்கையாளர் தான் உங்களுடைய உண்மையான விளம்பரதாரர். ஏன்னா ஒரு பொருளை பயன்படுத்திட்டு அவர் சொல்கிற பாராட்டுக்கு ஒரு கௌரவம் கூட. சார் அதில் ட்ராவல் பண்ண சார், பிரமாதமாக இருந்தது, எவ்வளோ பெரிய விஷயம். அது ரொம்ப அழகாக நீலகண்டன் எடுத்து சொன்னார். இப்பொழுது கபிலா அவர்கள் வருகிறார்கள். வாங்க. ஓட்டுநர்கள் புகழ் பாட வருகிறார். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். எதிரணியில் வாடிக்கையாளர்களேன்னு பேசின நீலகண்டன் சார் ரொம்ப அற்புதமாக பேசினார். உங்களோட சேர்ந்து நானும் ரசித்தேன். ஆனால் போகிற போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, வாடிக்கையாளர்கள் ரசத்தை வச்சுக்கிட்டே சர்க்கஸ் காட்டுவாங்களாம், கொரட்டை விடுவாங்களாம், வாயிலே வண்டி ஓட்டுவாங்களாம். இதெல்லாம் சமாளித்து அந்த ஓட்டுநர் வண்டியை ஓட்டிட்டு போவாராம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், அப்போ அந்த தொழிலின் வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது வாடிக்கையாளர்களா ஓட்டுநர்களா? ஏன்னா வாடிக்கையாளர்கள் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் அந்த தொழில் வளர வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் சமாளித்து மறைத்து மறந்து அந்த காரை செலுத்தி கொண்டு போவர்கள் ஓட்டுநர்கள் தான், வாடிக்கையாளர்கள் இல்லை. ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூன்னு ஒரு பத்திரிகை, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலாக இந்த பத்திரிகை இருக்குது. அதாவது வணிகத்தில் இருக்கிற வளர்ச்சி, ஒரு முக்கியமான ஆய்வு முடிவு எல்லாமே இதில் தான் வரும். இந்த ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவில் வரும். இதில் சமீபத்தில் வந்த இந்த ஆய்வு முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a company should invest in employee experience rather than customer experience அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, எந்த ஒரு நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களின் மகிழ்ச்சியின் மீதும் மன நிறைவின் மீதும் அதிக கவனம் செலுத்துகிறதோ அந்த நிறுவனம்தான் வாடிக்கையாளர்களின் நன்மை மீது கவனம் செலுத்துகிற நிறுவனத்தை விட 16% கூடுதலாக வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சிம்பிளா சொல்றேனே, ஒரு மலர் இருக்கு, ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வளமா வனப்பா வண்ணமயமா இருந்தாதான் வண்டுகள் வந்து உட்காரும். வண்டை பிடிச்சிட்டு வந்து அந்த மலர் மேலே உட்கார வைக்க முடியாது. இங்கே ஓட்டுநர்கள் அப்படிங்கிறவங்க அந்த மலர் மாதிரி, கஸ்டமர்ஸ் வண்டுகள் மாதிரி. இங்கே ஓட்டுநர்கள் அந்த மலர் சரியா இருந்தாதான் வண்டுகள் தேடி வருமே தவிர, வண்டுகள் தான் இங்கே டாக்ஸி நிறுவனத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுன்னு நமக்கு நேரடியாக அப்படிதான் தோணும். ஆனால் அதற்கு மறைமுகமாக மூல காரணமாக இருப்பது ஓட்டுநர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கோவிடு அப்படின்னு ஒரு கொரோனா வைரஸ், ஒரு பெருந்தொற்று காலம், எல்லாருமே மிக பயந்து போய் இருந்த காலம். அந்த காலத்தில் முன்கள பணியாளர்கள்னு நம்ம எல்லாரையுமே வணங்கணும், கொண்டாடணும். போலீஸு, டாக்டர்ஸ், நர்ஸ், இவங்க எல்லாரையுமே கொண்டாடணும். ஆனால் நாம் திரும்பி பார்க்க தவறவிட்ட ஒரு இனம் இருந்தது என்றால் அவர்கள் ஓட்டுநர்கள் தான். எந்த வீட்டில் எந்த கஷ்டம் இருந்தாலும் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி தன்னுடைய உயிரை கூட துச்சம் என கருதி அத்துணை ஓட்டுநர்களும் அந்த வாடிக்கையாளரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடுனாங்கல்ல, அன்னைக்கு டாக்ஸி தொழிலின் வளர்ச்சிக்கு மட்டும் காரணமாக இல்லை, மானுட வளர்ச்சிக்கே அவர்கள் காரணமாக இருந்தார்கள். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஒரு 6 நாள் முன்னாடி வந்த செய்தி. தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண் வேலை காரணமாக வட இந்தியாவுக்கு டெல்லிக்கு போகிறா. ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் புக் பண்ணியிருக்கா. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா அவளுக்கு அந்த புக்கிங்கில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது, அதனால அவளுக்கு அந்த புக்கிங் அங்கே நடக்கலை. போனோடனே தான் அவளுக்கு தெரியுது இந்த கஷ்டம். ஏன்னா அவளுக்கு மொழி தெரியாது, அந்த ஊரையும் பெருசாக தெரியாது. அந்த ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலுக்கு அவள் ஒரு டாக்ஸியில் போயிருக்கா. என்ன ஒரு மிகப்பெரிய கஷ்டம்னா, அவளோட செல்ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அந்த டாக்ஸி ஓட்டுநர் இவளுடைய பதட்டத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒன்றும் பதட்டப்படாதீங்கம்மா, எனக்கு 40 வயசு ஆகுது, எனக்கும் உங்கள் வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, இந்த எங்கே அலைஞ்சு திரிஞ்சாது உங்களை பத்திரமா ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு அந்த ஓட்டுநர் சொன்னார். இந்த செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்க்குற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய அப்பாவின் முகம்தான் வந்து போகிறது என்றால் அத்தகைய பாதுகாப்பை ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுப்பது ஓட்டுநர்கள் தான். அவர்கள்தான் இந்த தொழிலின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள்.
ஏன்னா இந்த மாதிரியான ஓட்டுநர்கள் தான் வாடகை வண்டியை பிறர் வாட கை கொடுக்கும் வண்டியாக மாற்றுகிறார்கள். சரி, இப்போ ஒரு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு டாக்ஸி புக் பண்ணுறோம். புக் பண்ணோடனே நம்ம ஹலோ அப்படின்னோடனே அந்த டிரைவர் அப்படின்னாருன்னா நம்ம கார் இன்ஜின்கிட்ட பேசுகிறோமா இல்லை கார் டிரைவர்கிட்ட பேசுகிறோமானே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கடன் வாங்கிட்டு ஓடினவர் மாதிரி பேசாமல் கார் ஓட்டுறவர் மாதிரி பேசினாதான் வாடிக்கையாளர்கள் அந்த நிறுவனத்துக்கே போவாங்க. இங்கே என்னன்னா, டாக்ஸி தொழிலின் வளர்ச்சிக்கு காரணம் வாடிக்கையாளர்கள்னு சொல்கிறத விட, எந்த தொழிலுக்கு வளர்ச்சிக்கு காரணம் வாடிக்கையாளர்கள்னு சொல்கிறத விட, ஏன்னா கஸ்டமர்ஸுக்கும் லாயல் கஸ்டமர்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கே தொழிலின் வளர்ச்சியை தீர்மானிப்பது வாடிக்கையாளர்கள் இல்லை, விசுவாசமான வாடிக்கையாளர்கள். அப்படி ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் விசுவாசமான வாடிக்கையாளராக மாற்றுவது ஓட்டுநர்கள் தான். சார், இன்னைக்கு பள்ளிகளுக்கு நடுவில் கடும் போட்டி இருக்கு. ஏன்னா எல்லா கல்வி நிறுவனமுமே இன்னைக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் ஒரு வணிக மயமாக மாறிட்டு இருக்கு. கல்வி நிறுவனம் நல்லா வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன காரணம்னு நம்ம சொல்லுவோம்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அதுதான் காரணம்னு சொல்லுவோமா? இல்லைன்னா இந்த ஸ்கூல்ல தான் டீச்சிங்கும் கோச்சிங்கும் சரியா இருக்குன்னு சொல்லுவோமா? இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்துட்டாலே தொழிலின் வளர்ச்சிக்கு யார் காரணம்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாய்ஸ் இருக்கு. அந்த நிறுவனம் நல்லா இல்லை, அந்த ஸ்கூல் நல்லா இல்லைன்னா அதை விட்டுட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அந்த பள்ளியை வளர்க்க வேண்டும் என்ற எந்த ஆசையும் அவங்களுக்கு இல்லை, அவசியமும் இல்லை. அதே மாதிரி தான் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு நிறுவனத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த நிறுவனத்துக்கு வர்றது கிடையாது. எங்க தன்னுடைய தேவை நிறைவேறுகிறதோ அந்த நிறுவனத்துக்கு தான் வாடிக்கையாளர்கள் வர்றாங்க. அந்த தேவையை நிறைவேற்றுவது ஓட்டுநர்கள் தான். நிறைவா நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். ஹிந்து பத்திரிகையில் ஆகஸ்ட் 30, 2024 வந்த ஒரு செய்தி. சென்னையை சேர்ந்த ஒரு ஓட்டுநர், அவர் ஒரு வாடிக்கையாளரை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறாரு. பிக்கப் பண்ணி ஹோட்டலில் ட்ராப் பண்ணணும். இதுதான் அந்த சூழல். இப்போ அந்த வாடிக்கையாளரை பிக்கப் பண்ணதுக்கப்புறமா அந்த வாடிக்கையாளர் வழியெல்லாம் அந்த ஓட்டுநர்கிட்ட பேசிக்கிட்டே வரார். பேசினதில் அந்த ஓட்டுநருக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, தன்னுடைய மகளுக்கு 3 வருஷமாக அவர் வரன் தேடிட்டு இருக்கிறாரு. ஆனால் வரன் அமையவே இல்லை. அதன் காரணமாகத்தான் அவர் சென்னை வந்திருக்கிறார். ஹைதராபாத்தை சேர்ந்த வாடிக்கையாளர் இதுக்காக தான் சென்னை வந்திருக்கிறாருன்னு ஓட்டுநருக்கு புரியுது. பெருசாக மொழி கூட அந்த ஓட்டுநருக்கு தெரியாது, ஆனால் இதை புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு ஹோட்டலுக்கு போகிற வழியில் ஒரு கோவிலில் நிப்பாட்டுறாரு. அந்த ஓட்டுநருடைய பெயர் பிரிட்டோபாலா. ஓட்டுநர் ஹிந்து கிடையாது, ஆனால் வாடிக்கையாளர் ஹிந்து. அதனால இவர் வர்ற வழியில் ஒரு கோவிலில் நிப்பாட்டி, சார் இந்த கோவிலுக்கு வந்தால் உடனடியாக வரன் அமைஞ்சிரும்னு நிறைய பேர் வந்து போனவங்க சொல்கிறாங்க, எனக்கு எந்த அளவு உண்மைன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஹோட்டல் போங்கன்னு அந்த வாடிக்கையாளர் கேட்காமையே அந்த கோவிலில் ஓட்டுநர் நிப்பாட்டுறார். நிப்பாட்டினோடனே உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறாரு. அந்த வேலைகள்லாம் முடிஞ்சு வாடிக்கையாளரும் திரும்ப அவர் ஊருக்கு போயிடுறார். 3 மாதம் கழித்து இந்த ஓட்டுநருக்கு ஒரு கால் வருது. அந்த வாடிக்கையாளர் ஹைதராபாத்திலேருந்து பேசுகிறார். அவர் சொன்னது, நான் 3 வருஷமாக என் பொண்ணுக்கு வரன் தேடினேன், ஆனால் எந்த நேரத்தில் நீங்கள் அந்த கோயிலில் நிப்பாட்டினீங்களோ இல்லையோ தெரில, என்னுடைய பொண்ணுக்கு வரன் அமைஞ்சிருச்சு, மிக நிச்சயமாக என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும்னு அந்த வாடிக்கையாளர் கேட்டுக்கிட்டார். அப்போ வாடிக்கையாளர்களே இங்கே ஓட்டுநர்களைத்தான் கொண்டாடுகிறார்கள். இங்கே வாடிக்கையாளருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஓட்டுநர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, எங்கே தூங்குவாங்கன்னு தெரியாது. சென்னையிலேருந்து கும்பகோணம் வரைக்கும் போகணும், 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பாங்க, அதுவும் கார்லேயே தூங்கியிருப்பாங்க. ஏசி கூட ஆன் பண்ண முடியாது. இந்த கண்ணாடியில் லேசாக நீமல் விட்டுட்டு கார்லேயே தூங்கிட்டு மறுபடியும் திருச்சியிலேருந்து ஒரு ட்ரிப்பு கன்னியாகுமரிக்கு அடிப்பாங்க. அப்போ ஒரு தாய் இருக்கால, தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து சாப்பிட்றால, அதே மாதிரி தான் ஒரு ஓட்டுநரும் தாய்மை உணர்வோடு இந்த பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல இரவுகள் தன்னுடைய உணவை தியாகம் செய்து வெறும் டீ மட்டுமே குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதா உண்மை. ஒரே ஒரு வரியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஓட்டுநர்கள் குட் பாயாக இல்லை என்றால் வாடிக்கையாளர்கள் குட் பை சொல்லி விடுவார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக அந்த செய்தியை முன்வைத்தார்கள். அந்த வாடிக்கையாளர்களுடைய குறிப்பறிந்து நடப்பது,
அவர்கள் தேவையறிந்து நடப்பது போன்ற விஷயங்கள். ஒரே வார்த்தையில் சொல்றதா இருந்தா, ஒவ்வொரு ஓட்டுநருடைய பிஹேவியரும் தான் இந்த கம்பெனிக்கான விசிட்டிங் கார்டு. இந்த நிறுவனத்தை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது எப்படின்னா, அவருடைய பிஹேவியர், அவருடைய அந்த தோற்ற பொலிவு, அவருடைய நடந்து கொள்ளுகிற முறை, பேசுகிற பேச்சு, வாடிக்கையாளருக்கு அவர் காட்டுகிற அந்த பொறுப்புணர்ச்சி, இதுதான் ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறத ஒரு பிஸ்னஸ் ரிவ்யூ மேகசின்லேருந்து ரொம்ப அழகாக எடுத்து அவர்கள் நம் முன்பு கொடுத்தார்கள். இப்போ நிறைவாக இந்த அணியினுடைய சார்பில் கோவையிலிருந்து வந்திருக்கிறார்கள் சாந்தாமணி அவர்கள். பேரில் மட்டும்தான் சாந்தா. ஒரு சாதாரண செல்ஃபோன் இன்னைக்கு ஸ்மார்ட் செல்ஃபோனாக மாறி இருக்குங்க. ஒரு சாதாரண கார் ஸ்மார்ட் காராக மாறி இருக்கு. ஒரு சாதாரண வகுப்பறை இன்னைக்கு ஸ்மார்ட் வகுப்பறையாக மாறி போயிருக்கு. பரபரப்பான நகரங்களெல்லாம் இன்னைக்கு ஸ்மார்ட் நகரங்களாக மாறி இருக்கிற காலத்தில் மனிதனுடைய பயணங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்கில் மாறி இருக்கிறது என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த ஃபாஸ்ட் ட்ராக் நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரே ஒரு டவுட்டுமா, பேச்சாளர்கள் மட்டும் ஸ்மார்ட் பேச்சாளர்களா எப்போ மாறுவாங்க? நடுவர் அவர்களே, முதல்ல இந்த 25வது ஆண்டை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு உண்மையிலேயே மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஏன்னா இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஸ்மார்ட் உலகத்தில் வீட்டில் 4 பேரை இணைக்கிறக்கே நம்ம போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன் ஒரு கல்யாணமாகி புதுசாக ஒரு மருமக வந்தா, மாமியா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிச்சாமா, இந்த வீட்டுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்குதுமா, இது ஒரு குட்டி அரசாங்கம், 4 ஜன்னல் கம்பிகளுக்கிடையே நடந்துட்டுருக்கிற ஒரு குட்டி அரசாங்கம், இதில் உன் மாமனார் முதலமைச்சருமா, அவர் இந்த பொதுப்பணியெல்லாம் பார்த்துக்கிறாருமா, நான் துணை முதல்வர், நான் இந்த நிதி நிர்வாகம் ஜவுளித்துறையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்மா, என் மகன் அதான் உன் புருஷன் அவன் இந்த வருமானத்துறையை பார்த்துக்கிறா, என் பொண்ணு அதுதான் உன் நாத்தனார் அவன் இந்த விளையாட்டுத்துறையை பார்த்துக்கிறாமா, இந்த இதில் 2 துறை காலியாக இருக்குது, 2ஐயும் உனக்கு கொடுக்குற, ஒன்று சுகாதாரத்துறையும் இன்னொன்று உணவுத்துறையும் உனக்கு கொடுக்குற அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. உடனே வந்த மருமக சொன்னா, அத்தை எனக்கு எதுக்குங்க அத்தை இத்தனை பெரிய பெரிய பதவியெல்லாம், எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பார்த்துக்குங்கத்த, நான் எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இருந்துக்கிறேன்னு சொன்னான். ஏன் இன்னைக்கு வாழ்க்கையில் 4 பேரை இணைக்க முடியல, ஆனால் 25 வருஷமாக வாடிக்கையாளர்களையும் ஓட்டுநர்களையும் இணைத்து மிக சிறப்பாக இந்த ஃபாஸ்ட் ட்ராக் நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு பாட்டு பழம்பாட்டு ஒன்று வருங்க, தயவுசெய்து பாட மாட்டேன், பயந்துட வேண்டாம், சிவகுரு பாடின மாதிரியெல்லாம் நான் பாடிட மாட்டேன். ஏன்னா நான் கல்யாணமான புதுதில் என் வீட்டுக்காரரை பார்த்து சொன்னேன், நான் நல்லா பாடுவேன், அவர் நான் நல்லா ஓடுவேன்னாரு. அதனால் 35 வருஷமாக நான் பத்திரமா என் வாழ்க்கையை பாதுகாத்துட்ருக்கிறேன். ஏன்னா வகுப்பறையிலையும் அப்படித்தான், தேவாரம் திருவாசமெல்லாம் ஒரு காலத்தில் பாடி பாடி தான் எடுத்தேன். என் மாணவன் என்ன கேட்பான் தெரியுமா, டீச்சர் உங்களை பாடையில் வாக்கணும், டீச்சர் உங்களை பாடையில் வாக்கணும். அதனால் நான் பாட மாட்டேன். ஒரு பழம் பாட்டு இருக்குது, வண்டி உருண்டோட அச்சாணி தேவை, அதுபோல் வாழ்க்கை ஓடவே 2 அன்புள்ளம் தேவைன்னு ஒரு பாட்டு வரும். அதாவது ஒரு வாழ்க்கை நல்லா ஓடணும் அப்படின்னா கணவன் மனைவி அன்பு உள்ளங்கள் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை நல்லா ஓடும். அது மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் நல்லா ஓடணும் அப்படின்னா ஓட்டுநர்களும் தேவை, வாடிக்கையாளர்களும் தேவை. அதைய நாங்கள் வாடிக்கையாளர் அப்படின்னு பேசுறதுனால நாங்கள் ஓட்டுநர்கள் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்ல வரலிங்க. ஆனால் எதிரணியில் சொல்லும்போது ஓட்டுநர்கள் அஸ்திவாரம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், ஓட்டுநர்கள் அஸ்திவாரம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அஸ்திவாரம் அப்படியே நின்றுட்டா அழகா, அஸ்திவாரம் அப்படியே இருந்துட்டா அது அழகாக இருக்குமா? அப்போ அந்த அஸ்திவாரத்துக்கு மேலே ஒரு அழகான கட்டடம் எழுப்புனாதாங்க அந்த இதுக்கே அழகு. இப்போ வீடுன்னு நம்ம சொல்கிறோம், எப்போ அந்த வீட்டுக்கு வீடுன்னு பேர் வரும்? செங்கல் மணல் சிமெண்ட்டு இதெல்லாம் வச்சு கட்டுனா அதை வீடுன்னு சொல்கிறோம்.
ஆனால் அப்போ வீடுன்னு பேர் வராது. எப்போ பேர் வரும் தெரியுங்களா? அந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி ஒரு குடும்ப குத்து விளக்கு, ஒரு அகல் விளக்கை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள பற்ற வச்சாதான் அந்த வீட்டுக்கு வீடுன்னு பேரு. இல்லைன்னா அதுக்கு வெறும் கட்டடோன்னு பேரு. பத்த வைக்கிறதுல எல்லாம் உங்களை அடிச்சு விளக்கு பற்ற வைக்கிறத நடுவர் சொல்றாருங்க. அப்பதானே வெளிச்சம் பேரு. அது மாதிரி ஓட்டுநர்கள் அஸ்திவாரமாவே இருந்துட்டா அது சிறப்பு பெறாது. வாடிக்கையாளர்களாகிய நாங்க வந்தாத்தாங்க அந்த தொழிலுக்கே சிறப்பு வரும். நீங்க எதிரில் நிறைய சொன்னீங்க, ஓட்டுநர்களை நாங்க இல்லைன்னு சொல்லல. ஓட்டுநர்கள் நீங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுறீங்க, வழிப்பயணத்திற்கு ஓட்டுநர்கள் துணை செய்யறீங்க. ஆனா ஓட்டுநர்களுடைய வாழ்க்கைக்கும் கூட வாடிக்கையாளர்கள் தாங்க நாங்க வழிகாட்டுறோம். இப்ப நாங்க ஆளே இல்லாத இடத்துல எப்படி டீ ஆக்கிட்டு இருக்க முடியுமா? வெறும் ஓட்டுநர்கள் தான் அப்படின்னு நீங்க சொல்றதை ஏத்துட்டா ஆளே இல்லாத டீ கடையில காப்பி யாத்திரைக்கு தானே சமம். அப்போ வாடிக்கையாளர்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி இங்கே ஓட்டுவீங்க? நிறைய செய்திகள் அங்கே சொன்னீங்க. இன்றைக்கெல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குதுங்க. என் தம்பிங்க கூட அந்த நகைச்சுவை எடுத்து சொல்லிட்டாரு. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்குது. இன்னும் எந்த காலத்தில் எதிரணியில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஈசன் படியிழந்த இதிகாச காலம் இல்லைங்க, ரேசன் படியிழக்கிற 2 கட்ட காலம். ஒரு காலகட்டங்களில் குகையில் வாழ்ந்துட்டு இருந்த மனுஷனெல்லாம் இன்னைக்கு கூகுளில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். தொழில்நுட்ப வளர்ச்சிங்க. என் வீட்டுக்காரங்க கூட எனக்கு கூகுள்னு தான் பேர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா எங்க இருந்தாலும் இப்போ அந்த மனுஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியுதுல்ல. ஒரு காலகட்டங்களில் பாரதியும் கூட சொன்னா, காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவினா. இன்னைக்கு கேட்கறதுக்கு மட்டும் கருவி இல்லைங்க, ஆள் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு எனக்கு 2 பிள்ளைகள், அதை அவரை நம்பி தான் விட்டுட்டு வருவேன். சரி நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு வந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுவேன். உடனே சொல்லுமாம் பாரு, எங்கே இருக்கிறீங்க? வீட்டில் தாம்மா இருக்கிற. எங்கே நம்ம வீட்டு மிக்சியை போடுங்கம்ப. போடுவார், அது டர்ன்னு ஓடு. ஓ நம்ம வீட்டில் தான் மனுஷன் இருக்கிறார் நம்பிக்குவேன். ஒரு நாள் மழை, நிகழ்ச்சி கேன்சல். நேரத்திலேயே வீட்டுக்கு போனால் புள்ள மட்டும் இருக்கிற அந்த மனுஷனை காணோம். புள்ளக்கிட்ட கேட்ட எங்கே உங்கள் அப்பான்னு. அது சொல்லிச்சு, போமா நீ வாட்டுக்கு பேசுறன்னு பேக்க தூக்கிட்டு நீ ஒரு பக்கம் போ. நீ போன வரக அப்போ ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு, அதுக்குள்ள மிக்சியை தூக்கி வைக்கிறாரு, அவர் எங்கேயோ ஒரு பக்கம் போறாரு. இன்னைக்கு போக முடியுங்களா? தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது, இன்னும் நீங்க அதுக்குள்ளேயே வரலைங்கிறத எங்களுடைய வாதம். ஏன்னா இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் ஓட்டுநர்கள் இல்லாமலேயே வாகனங்கள் ஓட்டக்கூடிய வசதிகள் வந்திருக்குதுங்க. இன்னைக்கு அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய நாடுகள்லாம் ஓட்டுநர் கிடையாது. இணையத்தில் பதிவு செஞ்சாலே போது அதுவே தானா வந்து நிற்குது, அதுவே எல்லாம் வாடிக்கையாளரை ஏற்றிட்டு போகுது. அப்போ எதிர்காலத்தில் இப்போ வருத்தப்பட்டுறாதீங்க, ஓ அப்போ எங்களுக்கு வேட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வரலாம். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா சிவகுருநாதன் சொல்லும்போதுமாகட்டும், கபிலா சொல்லும்போது மட்டும் நீங்கள் ஓட்டுநர்களை நல்லா சொன்னீங்க. நான் குறை சொல்லலை, நான் அனுபவித்ததை நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க. ஏதா குரு தர்மனுக்கும் ஒரு போட்டி வச்சாங்களா துரியோதனனுக்கு. தர்மா நீ போய் ஒரு கெட்டவனையாவது பார்த்துட்டு வான்னு. அவனுக்கு கிடைக்கல ஒரு கெட்டவனும் கூட. துரியோதனா நீ ஒரு நல்லவனையாவது பிடிச்சிட்டு வான்னு. அவங்கனுக்கு ஒரு நல்லவன் கிடைக்கலன்னு அவங்க பார்வை அப்படி. நீங்கள் நல்ல ஓட்டுநர்களையே பார்க்குறீங்க. சிவகுரு சொன்ன மாதிரி மோதிரம், வைர மோதிரம் பதறி போனாங்க, கொண்டு வந்து கொடுத்தாரு. காணாமல் போன பணத்தை கொண்டு கொடுத்தாரு. அந்த ஓட்டுநர்களையெல்லாம் நாங்களும் மதிக்கிறோம். ஆனால் நான் அனுபவிச்சிருக்கிறேங்க. இப்போல்லாம் கார் வசதி இருந்தது. ஒரு காலகட்டங்கள் எல்லாம் நிகழ்ச்சிக்கு நைட்டும் பகலும் வந்துட்டு பஸ்ஸில் தான் போவோம். நான் எப்போவுமே அந்த என்ஜின் கட்ட போய் உட்காந்துக்குவேன், பின்னாடி போக மாட்டேன். ஏன்னா நம்பிக்கை இல்லை. அதனால் சீண்டுவான், ஏதோ ஒன்று பண்ணுவான், எதுக்கு வம்புன்னு போய் முன்னால் உட்காந்துக்குவேன். நிறைய பயணங்களில் நான் சந்திச்சிருக்கிறேங்க. டிரைவர் தூங்கிட்டே வண்டி ஓட்டுவார். இதில் என்ன ஒரு கொடுமை இருங்களா? ஒரு தடவை நான் வந்து ஒட்டஞ்சத்திரம் நிகழ்ச்சிக்கு செம்பட்டி வந்துட்டு பஸ்ஸு ஏறி சின்ன பையன்தான் தூங்கிட்டே ஓட்டுறாரு. நான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் நிறுத்துங்க, முகத்தை கழுவுங்க, ஒரு டீயை குடியுங்க. ஏன்னா உங்களை நம்பி அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தூங்கி நீங்கள் ஓட்டுனீங்கன்னா நாங்கள் வீடு போய் சேருவோம். நீங்கள் தூங்கி நாங்கள் வந்தோம்னா காடு தான் தம்பி போய் சேருவோம். தயவு செய்து முகத்தை கழுவுங்கன்னு சொல்லி
இந்த மாதிரியெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் வீட்டில் வந்து சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுங்களா? அடுத்த செகண்ட் மேடைக்கு போக வேண்டான்ருவாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுக்கிட்டு எதுக்கு போகிறீங்க, வேண்டாம்பாங்க. அதனால தான் இன்னைக்கு மேடையில் சொல்கிற, இங்கே இருக்கிற ஓட்டுநர்களை சொல்ல, இது மாதிரி எத்தனையோ சிக்கல்களை நான் பெண்ணாக இருந்து நான் சந்திச்சிருக்கிறேன். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேங்க. நீங்கள் வாடிக்கையாளர்கள் இல்லாமல் ஓட்டுநர்கள் சிறப்படைய முடியாதுங்கப்பா. இங்கே சென்னையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு பயணம், ஒரு வாடிக்கையாளர் அதில் பயணம் பண்ணார். என்னாச்சு தெரியுங்களா? திடீர்னு அந்த ஓட்டுநருக்கு நெஞ்சு வலி வந்துடுது. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த வாடிக்கையாளரை ஓட்டுநராக மாறி அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அவரோட உயிரை காப்பாற்றினாருன்னு சொன்னால், அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். ஓட்டுநர்களும் தேவைதான், வாடிக்கையாளர்களும் தேவைதான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஓட்டுநர்களாலேயே ஒரு தொழில் நிறுவனம் சிறப்படையும் என்றால் அது முடியாது. எதிர்காலம் எப்படிப்பட்ட மாற்றத்தை வேணாலும் சந்திக்கலாம். ஆனால் வாடிக்கையாளர்கள் இல்லாமல் ஒரு பொழுதும் ஒரு நிறுவனம் உயர்வடையாது என்பதை சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பதிவு செய்ய வேண்டிய ஒரு அழுத்தமான கருத்தை அம்மா பதிவு பண்ணாங்க. அதாவது ஓட்டுநர்களுடைய அந்த போக்கு சரியாக இருக்கணும். அதாவது தூங்கக்கூடாது, தண்ணி போட்டு ஓட்டக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரியான நல்ல குளிச்சு நீட்டாக பர்சனாலிட்டியாக தன்னை வச்சுக்கணும், சுகாதாரமாக வச்சுருக்கணும். தேவையற்ற விஷயங்களை பேசவும் கூடாது. பின்னாடி இருக்கவங்க ஏதோ பேசிட்டு வருவாங்க, அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது. இதெல்லாம் ஓட்டுநர்களுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அவங்களுடைய எல்லை என்ன, வாடிக்கையாளருடைய எல்லை என்ன அப்படிங்கிறது பாலிடிக்ஸில் பின்னாடி உட்காந்துருக்கவர் ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பேசிட்டு வருவார். ஓட்டுநர் தான் எந்த கட்சி என்ன ஏது வெளிப்படுத்தக்கூடாது. வாடிக்கையாளருக்கு அது பேசுகிறதுக்கு நாடு அனுமதி கொடுக்குது. ஆனால் ஓட்டுநர் தேவையில்லாமல் அங்கே பேசி ஏங்க அந்த கட்சி அயோக்கிய கட்சின்னு ஆரம்பிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி சில எல்லைகள் இருக்குது. அதையெல்லாம் அவங்க துணிவாக பதிவு பண்ணாங்க. ஓட்டுநர்களுக்கு என்ன எல்லை இருக்கிறது என்பதை அவர்கள் இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ நிறைவாக நகைச்சுவை இமயம் நம்முடைய புலவர் ராமலிங்கம் அவர்கள். நீதியரசர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து அரங்கத்தில் வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்து ஓரிரு வார்த்தைகளோடு நிறைவு செய்கிறேன். அவ்வப்போது பயணிக்கக்கூடிய சில மனிதர்களை வாடிக்கையாளர்களாக மாற்றுகிறது எது என்றால், அந்த டாக்ஸியை இயக்குகிற ஓட்டுநர்களுடைய அணுகுமுறைதான் அவர்களை வாடிக்கையாளர்களாக மாற்றுகிற மகத்துவத்தை பெறுகிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். இல்லைன்னா இந்த டாக்ஸிலே பயணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இதில் தான் நம்ம பயணம் பண்ணணும்னா அந்த ஓட்டுநர்கள் அவ்வளவு பண்பாளர்களாக சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் வாடிக்கையாளர்கள் வளர்ச்சியினுடைய அம்சம் அதை காட்டுகிறது என்பது தான் எங்கள் பணிவான வாதம். சாதாரணமான விஷயம் இல்லை. நான் அடிக்கடி ஃபாஸ்ட் ட்ராக்கில் இப்போ நான் காலையில் வரும்போது கூட அதில் தான் வந்தேன். ஏன்னா நான் பயன்படுத்துகிற போது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுநர்களுக்கு சில அம்சங்கள் இருப்பதை நான் பார்க்குறேன். செல்ஃபோன் வந்தாலும் அதை ஆஃப் பண்ணிடுறாங்க உடனே. செல்ஃபோன் அட்டன் பண்ணுறதே இல்லை பயண நேரத்தில். ஏன்னா இங்கே இருக்கிற ஓட்டுநர்கள் நான் அன்போடு சொல்லிக் கொள்கிறேன், உள்ளங்கையில் செல்ஃபோனை வைத்திருந்தால் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியும். அதை கீழே வச்சாதான் சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்லையா? நம்ம இங்கே சுற்றி நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம உலகத்தில் நடக்கிறது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி கருவிகள் வளர்ந்திருக்கிற காலம். அந்த கருவிகள் வளர்ந்திருக்கிற காலத்திலையும் வாடிக்கையாளருடைய உறவுகள் வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த செல்ஃபோனை எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாது என்ற விதிமுறைகளை ஓட்டுநர்கள் பின்பற்றுவதனால்தான் ஃபாஸ்ட்ராக் இன்றைக்கு 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடுகிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி சார். ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆட்டி படைக்குது. இங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறேன், அப்படி மீறி யாராவது ஒருத்தர் 2 பேர் பயன்படுத்திங்கன்னா தயவு செஞ்சு அதை வைங்க. ஏன்னா உங்களுடைய தொழில் சாதாரணமானதல்ல, கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான செயல். ஏன் தெரியுமா? 3 கடவுள் இருக்காங்க, விஷ்ணு, பிரம்மா, சிவன். திருமால் கையில் தான் சங்கு சக்கரம் 2 இருக்கும். ஒவ்வொரு ஓட்டுநர் கையிலும் சக்கரம் கையில் இருக்கிறது என்றால் நீங்கள் காக்கும் கடவுளுக்கு சமமான ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்னு ஒரு கௌரவம் உங்களுக்கே வரணும், ஒரு கம்பீரம் வரணும். அந்த சக்கரத்தை ஒழுங்காக செயல்படுத்தினா தான் சங்கு ஊதறதுக்கு வேலையே இல்லாமல் இருக்கும். இது செயல்படலைன்னா அங்கே நடக்கிறதே வேறு. எவ்வளவு பெரிய சிறப்பு உங்கள் கையில் கொடுத்துருக்குறான். நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றினவன், அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. என்னிடத்திலேயே படித்த 2 மாணவர்கள் சார் 8th படித்து
ஒரு பையன் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவன் ஃபேமிலி சூழ்நிலை சரியில்லைன்னு போயிட்டான். அவன் போய் அப்புறம் டிரைவர் இதெல்லாம் படித்து அது டிரைவர் கற்றுக்கிட்டு அந்த தொழில் ரீதியில் பதிவு பண்ணி கவர்மெண்ட் ஜாப்பில் அவனை வந்து ஒரு ஜீப் ஓட்டுற டிரைவராக ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து சேர்ந்தான், கலெக்டருக்கு. அதே கிளாஸில் அவன் கூட படித்த பையன் பிற்காலத்தில் கலெக்டராக வந்து அதே சீட்டில் உட்காடுறான். 2 பேரும் 8th ஒன்றா படித்த பிள்ளைங்க. நீங்கள் அவர் கலெக்டர் ஆகிட்டாரு, இவர் டிரைவர் ஆகிட்டாரு, ஓட்டுநர் ஆகிட்டாரு, நீங்கள் வருத்தப்படுவீங்க. நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன் தெரியுமா? மாவட்டத்தின் பாதுகாப்பு கலெக்டர்கிட்ட, கலெக்டரின் பாதுகாப்பு ஓட்டுநர்கிட்டன்னா இதில் வேறுபாடே எனக்கு தெரியல. அவரவர் செயலில் அவரவர் உயர்ந்தவர்கள், யாரும் யாருக்கும் இல்லை. ஓட்டுநர்கள் சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன் சார், விரும்ப மாட்டாங்க சார் மனிதன். இன்றைக்கி இன்னும் மனசு தூய்மை இருக்கணும், அதே சமயத்தில் கார் உள்ளேயும் தூய்மை இருக்கணும். அந்த தூய்மையும் சிறப்பும் பெருமையும் தான் ஒரு ஓட்டுநர்களுக்கு ஒரு மகத்துவம். உள்ள நுழையும் போது இன்னொன்று சார், இங்கே இருக்கிற அன்பு தம்பிகளுக்கு நான் அன்போடு சொல்கிறது, 2 விஷயத்தை கையில் எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா. அது எந்த தொழிலாக இருக்கட்டும். ஒன்று மௌனம், இன்னொன்று புன்னகை. நாம் சில நேரங்களில் மௌனத்தை கையில் எடுக்கணும், பேசாமல் இருக்கணும் சார். அவன் வந்து வாடிக்கையாளர் உள்ள உட்காந்தான் வளவன்னு எதையாவது பேசின்னு இருப்பான். நாம் அதை காதில் வாங்கி அதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடாது. அனாவசியமான பிரச்சனைகள் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை நான் பார்த்துருக்கிறேன் சார், நிறைய பார்த்துருக்குறேன். அப்படி தான் நான்லாம் அந்த காலத்தெல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் வருவோம் சார். வாணியம்பாடியில் பேசிட்டு பைபாஸ் ரைடர் ராத்திரி 1:30 மணிக்கு பறந்து வரான் சார். யாரோ ஒருத்தன் டிக்கெட் வாங்கலை போகிறது, கண்டக்டர் செக் பண்ணிவிட்டு அவரால் கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் டிக்கெட்டு வாங்கியாச்சான்னு கேட்டார். அதில் ஒருத்தன் சொன்னான், பஸ்ஸு போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுதுன்னா. ரெண்டாவதுங்க, சின்ன சின்ன விஷயங்கள் ஓட்டுநருக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு கையில் இருக்குது தெரியுங்களா? லேசான விஷயம் இல்லை சார். எல்லாரும் ஓட்டுநர் ஆகிட முடியுமா? யாருக்கு அந்த பொறுப்பும் சிறப்பும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் திறமையும் கவனமும், ஏன்னா கடின உழைப்பு வேற, கவன உழைப்பு வேற. அந்த கவனமும் யாருக்கு அம்சமாக இருக்கிறதோ அவர்களால் தான் சிறந்த ஓட்டுநர்களாக தொடர்ந்து செயல்பட முடியும். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் 2 ஒய்ஃப் சார். ஒரு ஒய்ஃப் வீட்டில் இருக்குது, இன்னொரு ஒய்ஃப் வந்து செகண்ட் ஒய்ஃபு காரு. அந்த டாக்ஸி தான் அவருக்கு செகண்ட் ஒய்ஃபு. அப்படி நல்ல நேசிச்சாதான் சார், அப்படி நேசிச்சாதான் அதை வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக சுவாசிக்க முடியும். சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க. அதனால் வாழ்க்கையில் ஒரு புனிதமான, எந்த தொழிலும் புனிதமானது தான். நாங்களாம் சார் உண்மையில் சொல்கிறேன், ஒரு டிரைவர் நான் அப்பாயின்மெண்ட் வந்து நான் கார் ஓட்டுறதுக்கு வந்ததுனால, நீ பான் பராக் போடுவியா, சிகரெட் பிடிப்பியா, பித்தளைப்பாக்கு போடுவியா, எதுவுமே இல்லை சார் அப்படின்னா வா. ஏன்னா வாடிக்கையாளர்கள் இதையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒதுக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் வாழ்க்கையில் பின்பற்றினோம்னா இன்னும் நல்லா இருக்கலாம் சார், இன்னும் சிறப்பாக இருக்கலாம். சாதாரணமான விஷயம் இல்லை நான் சொல்கிறது. ஒன்று சொல்கிறேன், நான் நிறைவு செய்கிறேன். என்ன சூழ்நிலை அப்படி இருக்குது. இந்த டிராஃபிக் இல்லாத இடமே கிடையாது. அதாவது இந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் முந்தி போகிறதுக்கு பெரும்பாலும் முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா வாடிக்கையாளர் என்ன பண்ணுவான், சீக்கிரம் போகணுவான். ஏன்னா அவன் டென்ஷன் அவனுக்கு. ஆனால் நாம் அந்த பரபரப்புக்கு இடம் கொடுக்காம நாம் எப்படி இயல்பாக நடக்கணுமோ நம் விதிமுறைப்படி நாம் நடக்கிறது தான் சிறப்பு. பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலில் கூட பாருங்கள், இப்போ சிக்னலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லோ வரும். எல்லோ வந்த உடனே முன்னாடி நிற்கிறவெல்லாம் பாருங்களேன், ஸ்கூட்டரை ட்ரு ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நமக்கு காது வலிக்கும். டக்குன்னு இந்த எல்லோ வந்த உடனே அடுத்தது க்ரீன் வரப்போகுதுன்னு அவன் பாஞ்சிருவான். அவனை நம்பி 4 பேர் பின்னாடி போவான். பார்த்துருப்பீங்க, இந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி தான் ஒரு டிராஃபிக்கில் ஒருத்தன் முன்னாடி போயிட்டான் சார். முன்னாடி போனவுடனே அவனை நம்பி பின்னாடி போன 4 பேரையும் இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஓரம் கட்டிட்டார். அதில் ஒருத்தன் கேட்டான், முன்னாடி போனாரா, அவரை விட்டுவிட்டீங்க, எங்களை ஏன் சார் பிடிச்சிங்கன்னா? அவரை எப்படா நாங்கள் பிடிக்க முடியும்? எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவே அவர் தான். டெய்லி ஒரு 4-5 வேலை இப்படி தான் போவார். அவரை நம்பி பின்னாடி 4 பேராக போவான். அவனை பிடிச்சி நாங்கள் ஒரு 25-30 கேஸை பிடிப்போம். எங்கள் தொழிலே வாழ வைக்கிறவர் அவரை போய் நாங்கள் எப்படா பிடிக்க முடியும்னா? ஏன்னா நீங்கள் உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு தெரியாது சார். யாருக்குள்ளே என்ன இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், சில நேரங்களிலே மௌனம் சாதியுங்கள், சில நேரங்களிலே புன்னகை, லேசான புன்னகையை அடுத்தவங்களிடத்தில் நம்ம வாலண்டரியாகவும் நுழையக்கூடாது சார். நம்முடைய டிசிப்ளின். இன்னும் சொல்கிறேங்க, இந்த 25வது வெள்ளி விழா அடுத்த 50வது பொன் விழாவை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் அந்த பண்பிலிருந்து தவற மாறாமல் இருந்தால்தான் சிறிது படிப்படியாக உயர்ந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வாடிக்கையாளனுடைய மனசில் நிற்கணும்னா என்னுடைய செயல்பாடுகள் தான்,
ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஒரே வார்த்தை சொல்கிறேன். நான் கிளாஸில் பாடம் நடத்தணும் 36 வருஷம். பாடம் எப்போ ஜெயிக்கும் தெரியுமா? என்னால் ஜெயிக்கலைங்க. அதாவது என்னை பிடித்தால்தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும் என்ற ஒரு சூசகத்தை என்னுடைய சர்வீஸில் நான் கண்டுபிடிச்ச உண்மை சார் அது. அதனால் ஒரு ஓட்டுநரை பிடித்தால்தான் வாடிக்கையாளர்களுக்கும் அதில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் என்றால் வாடிக்கையாளர்களை வளர்த்ததே நம்முடைய ஓட்டுநர்கள் தான். இந்த வெள்ளி விழாவுக்குடைய அஸ்திவாரங்களே ஓட்டுநர்கள் தான். வரும் பொன் விழாவுக்கும் அவர்களே காரணம். நன்றி. ரொம்ப அழகா சாறு பொழிஞ்ச மாதிரி ஐயா அது நமக்கு எடுத்து சொன்னார். ரொம்ப சிம்பிளாக நாம் சொல்லி தீர்ப்புக்கு வந்துடுவோம். இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிறது ஒரு பிராண்டட் கம்பெனி. நீங்கள் அனைவரும் ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளத்துக்குள்ளே அப்படியே அகப்படுகிறீர்கள். ஒரு அடையாளம் வாடிக்கையாளருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி சொல்ல முடியுமா? அவங்க வெவ்வேறு நிறுவனத்தில் இருப்பாங்க, வெவ்வேறு குணத்தில் இருப்பாங்க, வெவ்வேறு விதமான இயல்பில் இருப்பாங்க, வெவ்வேறு விதமான அதிகார பதவி அல்லது ஒன்றுமில்லாத ஒரு கோபம் எதில் வேணாலும் இருப்பாங்க. அதனால் ஒழுங்குபடுத்தக்கூடிய துறை என்பது உங்கள் கையில் இருக்கிறது. ஒழுங்குபடுத்தப்பட முடியாத துறை என்பது வாடிக்கையாளராக இருக்கிறது. அதை யாரும் சரி பண்ணவே முடியாது. யார் வாடிக்கையாளராக வருவா அப்படின்னு யாருக்கு தெரியும்? சில பேர் ஏறி உட்காந்து அங்கே போய் இங்கே போய் இங்கே போ, கையில் காசே இருக்காது. அவன் பாட்டு டாக்ஸியில் ஏறி உட்காந்து எங்கே வேணாலும் போய் சொல்லுவான், எங்கேயோ ஒரு இடத்துல காணாமல் போயிடுவான் அவன் பாட்டுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் யாரை சரி செய்ய முடியுமோ அவர்கள்தான் பொறுப்பாக ஆக்க முடியும். நீங்கள் ஒரே யூனிட் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்கள் பயணப்பட்டுடலாம். ஆனால் வாடிக்கையாளரை யாரும் சரி பண்ண முடியாது. உலகத்தை யாராவது திருத்த முடியுமா? இந்த ஒரு பகுதியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை சார், ஒரு பழைய சினிமா பாட்டு சுகுருநாதன் பாட மாட்டேன், நான் கவலைப்படாதீங்க. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு வீதம். சாதாரண வரி. ஒரு வாடிக்கையாளர் மாதிரி இன்னொரு வாடிக்கையாளர் இருப்பார். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு வீதம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் எதுமோ எழுதிக்கிட்டு இருக்கிறேன். என் மனைவி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏங்க ராத்திரி என்ன டிஃபன் பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்காக எப்போவுமே என்னை கேட்டு செய்வாங்களாம் நம்பிடாதீங்க. அன்றைக்கி எதுவும் கேட்டாங்க வச்சுங்களேன். நான் அப்படி யோசிச்சுட்டு ராத்திரி 2 சப்பாத்தி போடு எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். 2 சப்பாத்தி அப்படி சொல்லி முடிச்ச உடனே எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா சப்பாத்தி எனக்கு வேணாம்மா, பல்லே இல்லை, என்னால் சாப்பிட முடியாதும்மா. நீ என்ன பண்ணுற, எனக்கு ஏதாவது தோசை 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 கொடுத்துருமா, தோசை கொடுத்துரு அப்படின்னு. என் பொண்ணு பக்கத்தில் இருந்து ஒரு வார்த்தை சொன்னான், இந்த கிழங்கட்டைங்க சாப்பிட்றதெல்லாம் எனக்கு வேணான்னு. இதில் எது கிழம் எது கட்டைங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கிழங்கட்டைங்கள்லாம் சாப்பிட்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். அவளுக்குன்னு ஒரு யோசனை சொல்கிறா. எனக்கு வேறு ஒரு ஐட்டம் சொல்லி அதை கொண்டா அப்படிங்கிறா. ஒருத்தர் சப்பாத்தி, ஒருத்தர் இட்லி. அவள் ஆப்பம் கேட்டா. ஃப்ரிட்ஜில் ஆப்பமாவு இருக்குது இல்லைம்மா அப்படின்னா. இருக்குது அப்படின்னாங்க. ஆப்பம் போடு அப்படின்னு. என் ஒய்ஃப் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனான். ஒன்று ஒரு டைப்பு. இது சாப்பாட்டை சொல்கிறாளா எங்களை சொல்கிறாளா தெரில. முடிஞ்சு போச்சு. அப்புறம் சாப்பிட உட்காந்த பாருங்க. சாப்பிட உட்காரும் போதும் இரு அப்படின்ட்டு ஆப்பம் பொண்ணுக்கு வச்சா, சப்பாத்தி எனக்கு வச்சா, வச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு தோசையை வச்சுட்டு ஒன்று ஒரு டைப்பு அப்படின்னு. முதல் தடவை மன்னிக்கலாம். 2வது தடவை எப்படி, ஏய் நீ யாரை சொல்கிற, எங்களை சொல்கிறியா சாப்பாட்டை சொல்கிறியான்னு? 2 சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன சொல்கிற? ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள், என்னால் மறக்கவே முடியாது. ஆப்பம் மானஸ்தன், ஒரே சொல்லில் வெந்துடும், அதை புரட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தோசை இருக்குது பாருங்கள், ஒரு புரட்டினாதான் சரியாக வரும்னா எங்கள் அம்மா. தோசையை திருப்பி போடணும் இல்லை, ஒன்று புரட்டினாதான் சரியாக வரும்னா. அடுத்து என்னை பார்த்துட்டு சொல்கிறா, சப்பாத்தி இல்லை, புரட்டி போட்டால் மட்டும்தான் சப்பாத்தி சரியாக வரும். நான் ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சுட்டேன், எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக லைஃப்பை புரிய வச்சுட்டேன். எனக்கு நான் வருத்தப்படவே இல்லை. என்ன ஒரு அறிவாளி மனைவி அறிவாளியாக இல்லாமல் எப்படி இருப்பா? நான் சொன்னேன், மேடைக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தோமா, ரொம்ப தேங்க்ஸு. இந்த மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் வண்டியில் ஏறுறவங்க சில பேர் பேச்சு பிடிச்சவங்களாக இருப்பாங்க, சில பேர் பேசவே மாட்டாங்க, சில பேர் கோபக்காரங்களாக இருப்பாங்க, சில பேர் ஸ்பீடாக போகணும் அப்படிம்பாங்க, சில பேருக்கு மெதுவாக போனால் பரவாயில்லை அப்படின்னு தோணும், சில பேருக்கு எப்படின்னா ஏசி கூட வைக்கணும், சில பேருக்கு குறைய வைக்கணும். யாராவது ஒரே மாதிரி இருப்பாங்களா? எல்லாரும் ஒரே ஸ்டாண்டர்டில் இருப்பாங்களா? இருக்க முடியாது. ஒரு கம்பெனியின் ஓட்டுநர்கள் ஒரே ஸ்டாண்டர்டில் தங்களை காட்ட முடியும். வாடிக்கையாளர்களை ஒரே ஸ்டாண்டர்டில் நீங்கள் நிறுத்த முடியாது. அவர்கள் வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள், மாறுவதற்கு உரிமை உடையவர்கள். அந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வாடிக்கையாளர்கள் விதவிதமான குணத்தோடு இருப்பாங்க. சார், ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு வாடகை போகுது சார். சில பேர் திட்டிக்கிட்டே வருவான் பார்த்துருக்கீங்களா வாடிக்கையாளர்?
எனக்குன்னு வந்து வாய்க்குது பார், போடுறான் பார், சிக்னல் போடுறான் பார். சார் சிக்னல் அப்பப்போ போட மாட்டேன்னா அதுக்கு திட்டுவான் சார். போட்டான் பார், ரெண்டு போட்டான் பார், கத்திக்கிட்டே வரான் அவன் பாட்டுக்கு. இந்த டிரைவர் ஒன்றுமே பேசல சார். அவர் போட்டு சைலண்ட்டாக வந்தார். இவர் உட்காந்துக்கிட்டே சொல்கிறாரு, எனக்கு ஏர்போர்ட்டுக்கு லேட் ஆச்சு, நான் போய் சேரணுமா முடியுமா முடியாதுன்னு தெரில. வர்றவனை போகிறவனை அத்தனை பேர் திட்டுறார். அந்த டிரைவர் ஒன்றுமே பேசலை. அவர் போட்டுக்கு இதில் வந்து சிக்னலில் வந்து வண்டி நின்ன உடனே அவங்களுக்கு பிபி எகிரிடுச்சு அந்த ஆளுக்கு, அந்த பார்ட்டிக்கு. இவர் ஒன்றுமே பேசலை, பேசாமல் என்னமோ முணுமுணுன்னாரு. இந்த இவனுக்கு என்ன கோபம்னா, நம்ம இவ்வளோ பேச நம்ம ஒன்றுமே பேச மாட்டேங்கிறானே கல்லூலி மங்க, கம்முன்னு வரானே அப்படின்ட்டு. ஏய் நீ என்ன பண்ணிட்டு வர, நான் இவ்வளோ டென்ஷனில் கத்துறேன், நீ பேசாமல் வரியன். அந்த ஓட்டுநர் சொன்னார், என்கிட்ட ஒரு நல்ல வழக்கம் சார், காலைல ஏஞ்சி சாமி கும்பிடலாம் நேரம் கிடையாது, வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒரு சிக்னலில் வண்டி மாட்டினாலும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நிற்கும் இல்லையா, நமக்கு வேண்டிய யாராவது ஒருத்தரை நினச்சிக்கிட்டு அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸு, இப்படி ஒவ்வொரு சிக்னலில் வண்டி மாட்டினாலும் நான் யூஸ்ஃபுல்லாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார், நான் அப்படி வேண்டுவேன் அப்படின்னு. இவன் கடுப்பாயிட்டான். இன்றைக்கி எந்த தடிமாடுக்கு வேண்டுனேன்னா, இன்றைக்கி எந்த தடிமாடுக்கு வேண்டுனேன்னு. அந்த டிரைவர் சொன்னார், சார் உங்களுக்கு ஃப்ளைட் கிடச்சி நீங்கள் சௌரியமாக வீட்டுக்கு போகணுன்னு சாமியை வேண்டுனேன், உங்களுக்கு வசதியாக ஃப்ளைட் கிடச்சி நீங்கள் சௌரியமாக வீட்டுக்கு போகணுன்னு வேணும். அப்படியே அந்த ஆள் வெக்கத்தில் தலை குனிஞ்சிட்டேன். ஏன்னா அவருடைய இயல்பு பரபரப்பாகவும் படபடப்பாகவும் இருக்கிறது. இவரும் படபடப்பாகவும் பரபரப்பாகவும் இருந்தால் சரியாக இருக்குமா? அப்படியே அமைதியாக இருந்தார். விதவிதமான வாடிக்கையாளர்கள் வருகிற போதும் தன் சமநிலை குலையாமல் தன்னை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சித்தப்பிரஞ ஞான நிலையில ஓட்டுநர் இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலையே தொடர்ந்து நடத்த முடியும். அசாத்திய பொறுமை. இது மட்டுமே இல்லைங்க, எல்லாருக்கும் இருக்கிற சிக்கல் தான் உங்களுக்கு ஒரு கூடுதல் சிக்கல். அது என்ன? வீட்டில் பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். பொண்ணு கல்யாணத்தில் ப்ராப்ளமாக இருக்கலாம், மாப்பிள்ளை குடிச்சிட்டு வந்து மகளை அடிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும் நம்ம வீட்டில். இந்த கவலையை நீங்கள் இங்கே காட்ட முடியுமா? யாருமே ஆஃபீஸில் காட்ட முடியாது அவங்களுடைய கவலையை. இதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறான்? கம்பார்ட்மெண்டலைசேஷன். கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ரயில்வில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அடுத்த கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அடுத்த கம்பார்ட்மெண்ட். நம்ம ப்ராப்ளத்தையும் அப்படி கம்பார்ட்மெண்ட் பண்ணணும். என்ன, இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற தொழில் இது, வீட்டில் இருக்கிற பிரச்சனை வேற, இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு உங்கள் மனதை பழைய பிரச்சனைகளுக்குள் செலுத்தாதபடி புதிய பணியில் மட்டும் செலுத்துவது. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதில் மட்டும் நம்முடைய பணியை செலுத்தணும். நீங்கள் அங்கே இருக்கிற கவலைக்கு இங்கே கொண்டாந்து ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேலையை நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. சருன்னு ஸ்பீடாக போயிடுவோம், இல்லை சருன்னு கீழே வந்துடுவோம். இந்தியாவில் மட்டும் ஒரு ஆச்சரியம் சார். என்ன, வாரியார் சாமி தான் சொல்வார், சாணி பொறுக்கிற ஒரு கழுவி திடீர்னு ஓடியாரும் நடு ரோட்டில். அதாவது சட்டப்படி வெளிநாடுகள்லாம் நாயோ விலங்கோ குறுக்க வந்தால் ஓட்டுநர் பொறுப்பே கிடையாது. வெளிநாடுகளில் அதை விடுவிச்சுட்டாங்க. ஏன்னா நீ உன் நாயை வீட்டில் கட்டி வச்சிருக்கணுமே ஒழிய தெருவில் அது ஓடி வரக்கூடாது. பட் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் சரியாக வண்டி ஓட்டும் போதே எவனோ தப்பாக சைக்கிளில் வந்து விழுந்துட்டா கூட நம்ம மக்கள் மனோநிலை என்ன தெரியுங்களா? காரில் வந்தவன் அயோக்கியன், சைக்கிளில் போனவன் நல்லவன். ஒரு மனோநிலை இருக்கும். அவன் சைக்கிளில் வரான், நீ பார்த்து வர வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் மக்களை பகிச்சுக்க முடியாது, கோவப்பட முடியாது. இந்த வார்த்தை சொல்லட்டுமா? நீங்கள் எவ்வளவு சரியாக இருந்தாலும் மற்றவர்கள் தவறாக இருந்தால் தண்டிக்கப்படக்கூடியது நீங்களே. நாம் எவ்வளவு சரியாக இருந்தாலும் மற்றவர்கள் தவறாக இருக்கிற போதும் சிக்கலுக்கு உள்ளாக போவது நாம் மட்டுமே. அப்போ எவ்வளவு கஷ்டம் அந்த வேலையை செய்யறது. நான் பஸ் கண்டக்டரை பார்க்கும்போது நினைப்பேன், அதாவது பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் சல்லு புல்லுன்னு விழுவான், வேர்வை, துர்நாற்றம், வெயில் எல்லாம். அந்த பஸ்ஸுக்குள்ளேயே அந்த கண்டக்டர் உள்ளே போய் டிக்கெட் கொடுத்து திரும்பி வந்து அவர் தன்னுடைய டியூட்டி முழுக்க இருக்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு கோபம் வரணும், எவ்வளவு எரிச்சல் வரணும், எவ்வளவு ஆத்திரம் வரணும். ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. டிராஃபிக் கான்ஸ்டபிள் தெருவில் நிற்கிறாரு, கொஞ்ச நேரம் அந்த வெயிலில் நின்னா நமக்கு எரிச்சலும் கோபமும் வருது, அதுலேயே அவர் நிற்கிறாரு. அப்போ அவருக்கெல்லாம் நம்ம கோயில் கட்டி கும்பிட வேணாமா? அதனால பிறர் மீதான கனிவும் அக்கறையும் பொறுப்பும் நமக்கு கூடினா மட்டும்தான் இது மாதிரியான தொழில்களை நம்மால் பார்க்க முடியும். ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? வாடிக்கையாளர் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார், ஓட்டுநர் வாடிக்கையாளரை பற்றியும் கவலைப்படுகிறார், முதலாளியை பற்றியும் கவலைப்படுகிறார், தன் குடும்பத்தை பற்றியும் கவலைப்படுகிறார்,
தேசத்தை பற்றியும் கவலைப்படுகிறார், எதிரில் வண்டி ஓட்டுகிறவனை பற்றியும் கவலைப்படுகிறார், அப்போது நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் பற்றி கவலைப்படுகிறார். ஆனால் வாடிக்கையாளர் அப்படி அல்ல, அவர் சௌகரியத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுடைய பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு. நீங்கள் 10 பேருக்கு பதில் சொல்லணும், ஆனால் அவர் அப்படி இல்லை, தனக்கு மட்டுமே பதில் சொன்னால் போதுமானது. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் அந்த முடிவு என்ன அப்படிங்கிறத நோக்கி வந்திருப்பீங்க. அதாவது வாடிக்கையாளர் என்பவர் நினைத்தால் வேறு கம்பெனியின் வாகனத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்வார். அவருக்கு இந்த நிறுவனத்தோட அட்டாச்மெண்ட்லாம் ஒன்றும் இருக்கணுன்ற கட்டாயமே கிடையாது. எனவே அவருடைய இயல்பை நம்பி ஒரு கம்பெனி வளர முடியாது. ஓட்டுநரின் சின்சியாரிட்டி, அவருடைய டியூட்டி கான்ஷியஸ்னஸ், அவருடைய பிஹேவியர், அவருடைய டீசன்சி, அவருடைய பொறுமை, அவர் ஓட்டுகிற திறன், அவர் வாடிக்கையாளரிடத்தில் உறவை மேம்படுத்துகிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், இதுதான் இந்த நிறுவனத்தை வெள்ளி விழா வரையில் அழைத்து வந்திருக்கிறது. எனவே இந்த டாக்ஸி தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் வாடிக்கையாளர்களுடைய பொறுப்பு 25% முடிவடைந்து விடுகிறது. 75% ஓட்டுநர்கள் கையில் தான் அது இருக்கும். எனவே அவர்களை பொறுத்துதான் இந்த தொழிலின் மிகப்பெரிய வெற்றி அமைந்திருக்கிறது என்று சொல்லி உங்கள் பொன்விழா பட்டிமண்டபத்திலும் நாங்களே வருவோம். அப்போ எங்க நல்லி ஐயா வந்து எதிரில் இருந்து கைதட்டணும். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இதை தொடங்கி நடத்தி கொண்டு வருகிற அந்த நல்ல நிறுவனர்கள், டைரக்டர்ஸ், அவருடைய அன்பு ஒற்றுமை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.